What's up, rascals? Before we get along too much further, a warning: the following podcast contains adult themes, sexual content, and strong language. Basically, it's for a matured and less sensitive audience. Listener and viewer discretion is advised. Don't say we never warn you and then release press statement, okay? Alright, enjoy. What's up, ladies and gentlemen? Welcome to the brand new episode of the Toss Up. இந்த வாரம் புது வாரம். போன எபிசோட் வந்து நம்ம எபிசோட் அது one of the highest viewed episode தரப்பா. அப்படியா? எவ்வளவு பெருமையா இருக்கு. எவ்வளவு பெருமையா இருக்கு. ஆனா ரெண்டாவது எபிசோட்ரா நம்ம ஒரு படமே ஓட்டி இருக்கோம். நம்ம கதை தான் ஓட்டி இருக்கோம். நீ கதை இல்ல தானே? இருக்கு. ஆனா இந்த வாரம் வந்து கெஸ்டா வந்து நம்ம ஒரு ஆளை கொண்டு வந்திருக்கோம். நான் ஒரு ஆள் கொண்டு வந்திருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப நாளா வந்து சேல ஷோ இருக்குல்ல, சேல ஷோ உனக்கு டாவி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு காலத்துல சேல ஷோ இருந்துச்சு. அது இப்போ ஜீவன் செக்கர் வந்துருச்சு. அந்த my main YouTube channel. I haven't uploaded anything, but next month I'll start uploading. But either way, அந்த சேனல் இருக்கும்போது I had an intern who became part of the team. Oh, okay. Her name is Cheyenne, and she became a huge part of this team. Okay. And today I decided to bring her father. இவ்வளோ பெரிய பில்டர், ரொம்ப பில்டர். அங்கிள் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அங்கிள்னு சொல்ற பதிலா அண்ணன்னு சொல்ற மாதிரி. நான் முதல்ல யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், எப்படி ஒரு அண்ணன் கூப்பிடுறதா, அங்கிள் கூப்பிடுறதா, சார்னு கூப்பிடுறதா. சார்னு கூப்பிடுங்க. சார் நம்ம வந்து சார்னா ரொம்ப இது இருக்கு. நம்ம வந்து சும்மா வந்து ப்ரோன்னு கூப்பிடுவோம். ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ. சரி, உங்களை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. என் பேரு தமிழ்ல சொன்னா சின்னப்பன்னு சொல்லுவாங்க. ஓ, நல்ல பேரு. அப்ப இங்கிலீஷ்ல சொன்னா பால்னு சொல்லுவாங்க. சரி, நான் நினைச்சேன் அப்படி பால் ஃாதர். சின்னப்பன் இங்க இருக்கு, பால் இங்க இருக்கு. பால் சின்னப்பன்லாம். பால் சின்னப்பன். பிசி. ஓகே. சோ உங்களுக்கு எப்படின்னு தெரியும்? நிறைய பேத்துக்கு பால்னு தெரியும். பால்னு தான் கூப்பிடுவாங்க. அப்ப சின்னப்பன்றது ஒரு லியோ மாதிரி ஒரு மர்மமான பேர் இல்ல. அது ஒரு தமிழ்ல அது டிரான்ஸ்லேட் பண்ணா சின்னப்பன் வரும். பால். ஆமா. Paul translate into Tamil it's சின்னப்பன். ஆமா. வாவ், எனக்கு இன்னைக்கு புதுசா இருக்கு. அதாவது ஜீசஸ் எப்படி இயேசு அப்படின்றோமோ அதே மாதிரி. இப்போ நம்ம இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு வந்து இந்த டீம் ஏற்கனவே தெரியும் நினைக்கிறேன். உங்களே தெரியும். எனக்கு தெரியும். ஸோ ஜீவன், இவர் தான் டாவியூ பூவனன். ஆனால் உண்மையான பேரு பூவனன். இங்கிலீஷ்ல இருந்து டாவியூ, தமிழ்ல இருந்து பூவனன். உங்க பேரு கிறிஸ். ஓ, கிறிஸ். அவர்தான் அந்த கத்தியில பேரு. இந்த குரூப்ல ரொம்ப குட் லுக்கிங்கான ஆளு வந்து அவர்தான். அவர்தான் ரொம்ப ஃபேமஸா? எப்படி சொல்றது, லேடிஸ் முன்னாடி அவர்தான் ஃபேமஸ். ஆம்பளை பெண்ணுக்கு அவர் ஃபேமஸ். ஆம்பளை மண்ணுக்கு அவர் திரும்பிடுவாரு. ஆம்பளை வந்தா திரும்ப கூடாதுடா, அவர் ஓடி போயிருவாரு. நீ பண்றத கேட்கலாம்ங்க. சோ எங்க பாட்காஸ்ட் முக்காவாசி என்னன்னா, நாங்க வந்து பேய் கதை பேசுவோம். பேய் கதை தான் டாபிக்னு வச்சிருப்போம். ஆனா கண்ண முக்காவாசி பேசிட்டு இருப்பாங்க. கண்ண கதை பேசிட்டு இருப்போம். சோ நீங்க வந்து உங்க வாழ்க்கையில என்னென்ன பேய் சந்திச்சிருக்கீங்க? பேய பார்த்திருக்கீங்க? பேய பார்த்திருக்கேன். இது எப்ப இருந்து ஆரம்பிச்சிச்சு? எத்தனை வயசுல இருந்து உங்களுக்கு? நேத்துன்னு இல்ல, ரொம்ப காலமா. ஓகே, ரொம்ப காலமா, ரொம்ப தூரம். விவரம் தெரிஞ்சு எத்தனை வயசுல இருந்து? விவரம் தெரிஞ்சு மோகினி தெரியுங்களா? மோகினி வந்து எங்களுக்கு இதுக்கு முன்னாடி கெஸ்ட் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், பக்கத்து வீட்டு பிள்ளை தான். அவன் வாழ்க்கையே நடத்தி இருக்கான். நாங்கல்ல மத்துன்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஆமா ஜிகர் தோஸ் ஒருத்தர். மோகினி பார்த்தது இல்ல, ஆனா சலங்கு சுத்தம் சொல்லுவாங்கல்ல, அது மட்டும் கேட்டிருக்கேன். என்ன நடந்துச்சு? ஃபியூனரல் போயிருந்தேன். ஓகே. அப்ப ராத்திரி ஆச்சு. சொன்னாங்க இங்க வந்து மோகினி அடமாறுன்னு சொன்னாங்க. ராத்திரி தூங்கல. தூங்காம வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்மள பாட்டி இருக்கு. ஆனா மோகினி பார்க்கல. பெட்ல இருந்து சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. பெட்ல இருந்து என்ன மாதிரி சத்தம் கேட்டுச்சு சார்? பாருங்க, பையன் எக்ஸைட்டட் ஆயிட்டான். சிலிங் 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 சத்தமா, சில்லிங் சில்லிங். இப்படி ஒரு சலங்க சத்தம் நானே கொடுக்க மாட்டேன். ஆக்சுவலி புவனன் ஒரு சத்தம் கொடுத்தானா அது இந்த மாதிரி சத்தம் தான் கொடுப்பான். சில்லிங் சில்லிங். எங்க கொஞ்சம் போனா நம்பர் ரேசிஸ் ஆயிரும்.
அதை வச்சுதான் நம்மள நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஓ சோ அந்த சத்தம் கேட்டுருக்கு உங்களுக்கு? அது மட்டும் கிடைச்சு. எப்போ நடந்துச்சு இது? அது ரொம்ப காலமா நடந்துட்டே இருக்கா? இல்ல இப்ப முடிஞ்சிருச்சு. Like have you encountered creepy horrors? கிரிப்பி ஹாரர்ஸ்னா நான் வந்து ரவாங்ல இருந்து வந்தேன். ஓகே. ஆக்சுவலி லிவ்ட் இன் ரவாங்களா. அங்க போகும்போது ஒரு காலத்துல ஒரு பேங்க்ல வேலை செஞ்சேன். லபாம்பங்கல இருந்து ஒரு பேங்க் இருக்கு. ஒரே ஒரு பேங்க் தான் இருக்காங்க அங்க. ரொம்ப பேங்க் இருக்கு. ஒரு பேங்க் இருக்கு. லபாம்பங்கல ஓல்டஸ்ட் பேங்க். அது ஒரு ஓல்டஸ்ட் பேங்க் இருக்குதானே? ஆமா. அது பேர் ஓல்ட் பேங்க். அங்க ஓல்ட் பேங்க் இருக்கு. ஓல்ட் பேங்கா? இவன் தான் அவள்னு சொன்னான். ஓல்ட் பேங்க். ஒரு பாலிய பேங்க் இருந்துச்சா. அங்கேருந்து ஒரு நாள் சாப்பாடுக்கு போனோம். ராத்திரி ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு. அப்போ வந்து ஒரு பெரிய மங்கோ ஜார் இருந்துச்சா. பக்குத்தி கடை ஜலந்துக்கு அப்துரஹ்மான். அது நான் போனதில்லை. எத்தனை மணிக்கு போனீங்க? ஒரு 12 1 மணி இருக்கும். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு தெரியும் என்ன பண்ணிருப்பீங்கன்னு. இல்ல எங்கேயோ போல. மங்கோ ஜேரி போனா அதெல்லாம் பண்ணிட்டு தான் போவாங்க. என்னது? ஐயோ தனியா சொல்றேன். உனக்கு இது எப்படி தெரியும்? மங்கோ ஜேரிக்கு போயிருக்கேன்டா. அப்ப அவர் மட்டும் நீ மட்டும் சாப்பிட மட்டும் போல, அவர் மட்டும் சாப்பிட மட்டும் போக கூடாது. வந்து வேலை எல்லாம் முடிச்சிட்டு போனோம். என்ன வேலை முடிச்ச? வேலை முடிச்சு அதே மாதிரி தான் அவரு போனாரு. நான் டான்ஸ் ஆட்டு போனேன். என்ன டான்ஸ்? குத்தாட்டம். அவர் வந்து வேலையில போயிட்டு டயர்ட் ஆயிட்டு மங்கோஜாரில போய் சாப்பிட போயிட்டு பின்னால ரொம்ப டான்ஸ் ஆடுவாங்க. சார் நான் எவ்வளவு உங்களை காப்பாத்து பாக்குறேன். அவர் அங்கே இருந்தா டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. சொல்லுவாங்க பண்டி சாப்பிட்டா பின்னால வராது, ஒன்னும் பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. சரியா? ஆமாவா? எனக்கு வேற மாதிரி சொன்னாங்க. பண்டி சாப்பிட்டா தான் வரும்னு. பண்டி சாப்பிட்டா உனக்கு வேற வரும். அது கேட்கல அவரு. அவர் சொல்றது வேற. அப்படிதான் சொல்லுவாங்க. காத்து சேட்டை வராதுன்னு நீ சொல்றது வேற. இல்ல இல்ல சீரியஸ்லி லைக் யூ ஈட் pork or you bring pork something will follow you ன்னு சொல்லுவாங்க. இல்லையே. இல்ல 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 பண்டி சாப்பிட்டா வராது சொல்லுவாங்க. ஓ ஆமாவா? ஆமா. வேற என்னாச்சும் மீட் சாப்பிட்டா நம்ம கூடயே வரும்னு சொல்லுவாங்க. ஓ ஓகே. Yeah, it's a belief that pork is actually like a savior, like what they call like a prevent like ghost, what they call ghostbuster. Illa like ghost stopper. Illa it's like a repel. Ghost repel. பண்டி வந்து ghost repel. Yes. அப்ப மலைக்காரங்க ஒரு கஷ்டப்படுவான். அவங்க தான் அதனால தான் believe that ஹராம்ல. கோஸ்ட்கே ஹராம் அது. பண்டி கோஸ்ட்கே ஹராம். நீ இப்படி மேத்தமேட்டிக் ஈக்குவேஷன் பார்த்தா எனக்கு வேற இன்னும் ஒரு ஈக்குவேஷன் வருது. பரவாயில்ல, நான் அந்த இடத்துக்குலாம் வரல. பட் இது பொதுவா சொல்றது we don't know, we don't know, we never experienced. Why is it pig is a repellent for ghosts? Probably I think that could be a reason for the religions as well, because we maybe followed the Muslims because ena jinn adala வந்து it's also considered Muslims in some way. Because they pray like normal Muslim. Yeah. So they also cannot do what certain things can do. Actually, they are allowed to be like that. அதாவது ஜின்லாம் வந்து பேசிக்கலி வந்து அவங்க அப்படி இருக்கிறதுக்கு காரணமே காட். அந்த கதைக்கு வந்து படி காட் வந்து allowed them to become like that. So அவங்களும் 5 தடவை கும்பிடுவாங்க, வணங்குவாங்க. Yes. இது புதுசா இருக்கு. ஓ இல்ல அப்ப இது ஒரு நியாயம் தான். இப்ப நீங்க சில்லிங் மோயினி வந்து சலங்கு கட்டி இருக்கு. அப்பனா பரதநாட்டியம் அது பக்கத்துல இந்தியன் கஸ்டம்ல ஃபாலோ பண்ணுது. வெள்ளிக்கிழமை சைவம் எடுக்கும். ரொம்ப கட்டக்கப்பான ஒரு பேயா இருக்கு. முடிஞ்சிடுச்சு, சாப்பிட்டாச்சு, டிரைவ் பண்ணிக்கிட்டு போறேன். அந்த அப்ப வந்து லைட்லாம் இருக்காது ரோட்ல. ரெண்டு ஸ்ட்ரீட் ரோடு தான் போகும். டெம்ப்ளஸ் பார்க்னு வரும். அப்போ வந்து இன்னொரு வந்து கஞ்சிங் வாட்டர்ஃபால்னு வரும். கஞ்சிங் வாட்டர்ஃபால் கேள்விப்பட்டதில்ல. கஞ்சிங் வாட்டர்ஃபால் ஆக்சுவலி ரொம்ப ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அந்த இடத்துல. இருக்கா? இன்னும் இருக்கு. ஓ இன்னும் இருக்கு. ரோடு இன்னும் இருக்கு. ஆனா இப்போ வந்து டபுள் லேன், முந்தியெல்லாம் சிங்கிள் லேன் தான். ஓகே. ரோடு கூட டபுள் ஆயிடுச்சா? நம்ம தான் இன்னும் சிங்கிளா இருக்கோம். எதை கனெக்ட் பண்ணி அதெல்லாம் சொல்றீங்க சார்? நெஞ்செல்லாம் புண்ணா இருக்கு சார். பரதநாட்டியம் சார். அது எங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு சொல்லல. எனக்கும் சேர்த்துக்குவல்ல. இப்போ வந்து நான் ரேசிஸா சொல்லல, டிரைவ் பண்ணிக்கிட்டே போனேன்னா திடீர்னு ஒரு கருப்பா ஒரு முகம் வந்துச்சு. எங்க வந்துச்சு? So it just came in front of you la. காடி ஓட்டிக்கிட்டே போறேன், அப்படியே ஒரு கருப்பா, கண்ணு தெரியல, கண்ணு பார்க்க முடியல, கண்ணு மூடி இருக்கு. நானு கிட்ட ஒரு கண்ணு இல்ல. சோ அந்த உருவத்துக்கு வந்து கண்ணு மூடி இருக்கு.
ஆனா அந்த உருவம் வருது உங்க வருது, காடிக்கிட்டு அப்படியே வருது. தலை மட்டும் தான், தலை மட்டும் தான். ஆனா ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இப்படியே பிணங்கல்ல, அது பிணங்கல்ல வந்துகிட்டே போதா. நான் நினைச்சேன், நான் பார்த்தனா பார்க்கலையா, நெசமா இல்லையா, பேய் இருக்கா இல்லையா, பெருக்கா இல்லையா. So after you see what he did, நான் அப்புறம் பார்த்த பின்னால போதா இல்லையானே. ஐயோ போல மாட்டி வருதுன்னு யோசிச்சிருப்பாரு. நான் இன்னைக்கு பண்டி சாப்பிட்டேன்னு. அதான் பின்னால மீற பார்த்தேன். பின்னாலே அப்படியே போகுது. ஓ, அது அப்படியே போய்கிட்டே இருக்கு நேரா. ஆனா ஒரு கருப்பு black ghost தமிழ மாதிரி இருந்துச்சு. பார்த்தா ஒரு தவளை மோட்டோ பையில அவன் ஒன் வேல அடிச்சிட்டு வரான் ஃபுல்லா black. என்ன நம்மள பார்த்துட்டு போறாங்க. அவன் மூஞ்சி மட்டும் தெரிஞ்சிருக்கு. பட் அவங்க வந்து அந்த உருவத்தோட கண்ணு வந்து மூடி இருந்துச்சு. ஓ, சோ உங்களுக்கு நீங்க பார்த்து பயந்த விஷயம் என்ன? பேய் பார்த்துட்டு ஒரு இடத்துல பார்த்துருக்கேன். ஆனா பைபிள்ல. ஆனா கம்மா நடந்து போயிட்டேன். என்ன நடந்துச்சு அந்த இடத்துல? எப்படி? ஆபீஸ்ல வேலை செஞ்சேன். ஓகே. அது ஒரு டாமன் சார்ல ஒரு இடத்துல. ஆபீஸ்லாம் சொல்ல முடியாது. நீங்க இது மாதிரி லொகேஷன்லாம் நீங்க கரெக்டான லொகேஷன் நீங்க லொகேஷன் சொல்லுங்க. அந்த இடத்துல எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுவாங்க பாருங்க. டாமன் சாரால அங்க டாமன் சாரால ஒரு லேட்டா முடிஞ்சிச்சு. இந்த ஆபீஸ் மாதிரி தான் லேட்டா ஆபீஸ் முடிஞ்சு ஒண்டியா ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். பாத்ரூம் வெளியே இருக்கும் ஆபீஸ்ல எல்லாம், அங்க ஓகே உள்ளுக்கு இருக்காது. லைக் இட்ஸ் லைக் டெமான்ஸ்ட்ரேட் ஆபீஸ்ல வந்து பப்ளிக் பாத்ரூம். ஓ எஸ். டேய் முக்காசி ஆபீஸ்ல அந்த இடத்துக்கு பங்சால போனா ஸ்டில் ஓல்ட் ஆபீஸ். ஓ யா, தனியா வெளியே இருக்குல. வெளியே இருக்கும். ஓகே. சோ இன்னொரு ஸ்ட்ரக்சர்லாம் அப்படிதான். பழைய ஸ்ட்ரக்சர். ஆபீஸ் மட்டும் இருக்கும். நடந்து போனேன் உஸ் அடிக்க. இவ்வளவு டீடைலா பாத்ரூம்க்கு எதுக்குங்க போவாங்க? ஒண்ணு முன்னுக்கு விளையாடுங்க, பின்னால விளையாடுங்க. மூஞ்சி கழுவு போவாங்க. சரி, நீ இவன் மூஞ்சி கழுவ மாட்டான். அவன் தலையை சிலுப்புறதுக்கே போவான். போனேன், நடந்துக்கிட்டு ஒரு 20 மீட்டர்ஸ் இருக்கும். கதவை திறந்தேன். அவ என்னைய பார்த்தாள். நீங்களும் அவளும் நோக்கினாள், நானும் நோக்கினேன். அவ பார்த்தா சிரிச்சா. இல்ல இரு என்ன சவுண்ட் எஃபெக்ட் விட்டாங்க? அந்த மூவ்மென்ட் கேப்சர் பண்ணிட்டு அப்படியே கண்ணுக்குள்ள ரியாக்ஷன் பார்த்தா கேட்டா இருக்கும். நாங்க ரெண்டு பேரும் மூஞ்சி பார்க்காம சவுண்ட் மட்டும் கேட்டா எப்படி தெரியும்? பைக்ல அது ஹை பிட்ச்ல கத்துற மாதிரி இருக்கு. டேய், அவர் அரண்மனை மாதிரி கதை சொல்லிட்டு இருக்காரு. கஞ்சன் அவரு நீ மணிரத்ன மாதிரி படம் சொல்லிட்டு இருக்காரு. அது ஒரு காதல் கதை. நானும் பார்த்தேன், அவளும் பார்த்தா. அவ சிரிச்சா. ஆனா இது ஜென்ஸ் டாய்லெட். நானும் சிரிச்சேன். நல்ல இருக்கு. மூஞ்ச காட்டுனா அது வந்து பொந்தேனா சொல்லுவாங்கல்ல. அதுவா? எத்தனை மணி இருக்கும்? ராத்திரியா? ஒரு 1 o'clock இருக்கும். நடுராத்திரி. அங்க அத்தனை மணிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமா, அப்பதான் சேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் யாரு கூடயோ. ஓ, இது சிங்கிளா இருக்குமாடா? சரி, நீங்க பாத்தீங்களா என்ன எப்படி இருந்துச்சு? அது செம்ம ஃபிகர் இருந்தாங்க. ஆமா. அழகான உருவம், ரொம்ப நீட்டு முடி. ஆனா ரத்தம் தான் அந்த வாய்கிட்ட இருந்து வந்துச்சு. இல்ல, அது உங்களை பார்த்ததுல ஒரு வெறியில கடிச்சது அப்படி ரத்தம் வந்து. அதுதான் எம்ஜிஆர் ஃபேன். நான் கடிச்சிட்டு என்ன நம்மள இவ்வளவு பெரியோட நம்ம அவ்வளவு பக்கத்துல நம்ம சப்பா நம்ம ஒரு இது சரியில்லை. கது சாத்துனேன். அப்படியே ஓடிட்டீங்களா? மொல்லமா நடந்து போனேன். துரத்தி வரும்னு பயப்படல நீங்க? இல்ல துரத்தி வரும் பாக்க இருக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டா ரூமுக்கு போயிட்டு ஆபீஸ்க்கு போயிட்டு கதுலாம் செட்டுட்டு இங்க ஒரு லீஃப் இருக்கும் வீட்டுக்கு போய், அந்த சைடு இன்னொரு லீஃப் இருக்கும். அந்த லீஃப்ல வீட்டுக்கு எடுத்து போயிட்டேன். நானும் அந்த கது சத்திட்டு நல்லா ஆட்டி விட்டுட்டேன். அது நீ டாய்லெட்லயே ஹெல்ப் கேட்டிருக்கலாம். அதுகிட்ட அவங்க ரத்த வாந்தியோட உட்காந்துருக்காங்களே. அவ வந்து லைக் அழகான ஒரு உருவம். அது அழகான உருவம். கீரா வந்து அவங்க கவுத்தோட அவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க. கீரா எதிர்பார்க்கறாங்க யாராச்சும் வருவாங்க. இப்ப ரிலேட் பண்ண சொன்னா எந்த ஆக்ட்ரஸ் மாதிரி ஏதாவது ஆக்ட்ரஸ் ரிலீஸ் பண்ண சொன்னா யாரை சொல்லுவீங்க? சித்தி நோராலிதா? கிரிஸ் பொம்பளை வேஷம் போட்டா அது கன்றாவியா இருக்கும். பரவாயில்லையா? ஏன் இப்படி போகுது? நயன்தாரா, சமந்தா இல்ல மலாய்க்கரிசி மாதிரி இருப்பாங்களா? மலாய்க்கரிசி. அப்ப நான் மலாய்க்கரிசி அது பாரு எவ்வளவு ஆர்வம் சொல்லு. மலாய்க்கரிசி தான். இல்ல பொந்தியானலே மலே. இல்ல இவர் பாட்காஸ்ட் வந்து வீட்ல இருந்து நல்லா உள்ள போகுது. ஏன்ட்ட என்ன சொன்னீங்க? அங்க பொண்ணே இல்லைன்னு சொன்னீங்க. இந்த ரத்த மேட்டர் வரைக்கும் வந்திருக்கேன். அது நடுவுல யாரோட சேட் பண்ணிட்டு இருந்தீங்க? உன் கூட தான்மா. அப்ப எனக்கு உங்களுக்கு தெரியவே தெரியாது.
இது இந்த அமேசான் காலத்துல ஆமா ஆமா நட்ஜ் எல்லாம் பண்ணிருப்பீங்களா? சோ மாயா கேரின் மாதிரி இருப்பாங்களா? ஆமா. மாயா கேரின் தான் ஒரு பொந்தியான நடிச்சிருக்காங்க. சோ எனக்கு பொந்தியான சொன்னாலே எனக்கு மாயா கேரின் தான் எப்பவும் ஞாபகம். இப்ப ரீசன்ட்டா நீங்க பாத்திருக்கீங்க? ரீசன் 2019ல பெங்களூர்ல பார்த்தேன். பெங்களூர்ல பாத்தீங்களா? ஃபாரின் பே எதுக்கு பெங்களூர் போனீங்க? காஸ்க்கு போனேன். படிக்க போனீங்க? இன்டர் காஸ் இல்ல. இப்படிதான் இருக்கணும். அவங்க எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இவரே சொல்லிட்டாரு. சரி சரி சொல்லு. அப்புறம் இன்டர் காஸ் போயிட்டு காஸ்க்கு போயிட்டு ஒரு மாசமா ஒரு ஏஎம்பிஏல ஸ்டே பண்ணேன். ஒரு மாசமா இன்டர் காஸா? ஒரு மாசமா காஸ். அப்புறம் அது வந்து மொட்டை மாடி. மொட்டை மாடியில ஒரு சிங்கிள் ரூம். அப்புறம் என்ன? அங்க எல்லாரும் பப்படம் காய போடுவாங்க. பப்படம் காய போடுவாங்க. ஆமால மொட்டை மாடியில ஊர்லாம் பப்படம் அது வத்தல காய போடுவாங்க, சில்லிய காய போடுவாங்க. அப்பளத்தை ஏன்டா காய போடுவாங்க? இல்ல அப்பளம் அவங்களும் சொந்தமா செய்வாங்க. அது செஞ்சு வச்சிருவாங்கடா. நீ பொரிச்சாதான் பெருசாகும். பட் இது கொஞ்சம் ஹை கிளாஸ் ஏரியா. ஓகே. மேலெல்லாம் ஒன்றும் அந்த மாதிரி காஞ்சி அது சட்டெல்லாம் லிவிங் ஏரியா மேல மொட்டை மாடி தொட்டு மெட்ட மாடியில் அதுல மேல ஒரு ரூம் இருக்கும். ரூம்ல டாய்லெட் எல்லாம் ஃபுல், கிச்சன் எவ்ரிதிங் கம்ப்ளீட் கிளாஸா மாசா. இதே மாதிரி நான் பத்தலும் கத்தலும் கை வைக்கல. சோ அப்ப நீங்க பாக்கும்போது என்ன இருந்துச்சு? அவங்க ராத்திரில வருவாங்களா? என்னைய வந்து விசிட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இப்பதான் எனக்கு கொஞ்சம் ஜெலஸா இருக்கு. எப்படி அழகானவங்களாம் உங்களை பார்க்க வராங்க? இந்த கேள்வி நாங்க 2 பேரும் ஓன்ட்ட கேட்க வேண்டியது இல்ல. ஐ மீன் when I was young, நான் இந்த மாதிரி பொந்தியானலாம் வருவோன்ற ஒரு கனவு என்கிட்ட இருந்துச்சு. ஆனா வந்தா பயமா இருக்குமோன்ற அது ஒரு இதுவும் இருந்துச்சு. இல்ல நீ தெரியும் எனக்கு. சோ உங்களுக்கு அந்த வந்தாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க? வந்து ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பக்கத்துலயே உட்கார்ந்திருப்பாங்க. பக்கத்துல வந்து ஒரு தடவை அவங்க ஃப்ளை பண்ணிடுவாங்களா? ஃப்ளை பண்ணுவாங்க. நம்மகிட்ட அப்படியே மறைவாங்க. இது எனக்கு ஜெயன் ரவிமா கவிதையே தெரியுமா? அதான் டிஸ்டர்ப் பண்ணது இல்லை. ஸோ நீங்கள் அது பார்க்கும்போது நீங்கள் என்ன உங்கள் ரியாக்ஷன் என்ன இருக்கும்? நான் பேசிக்கலி என்னை ஒன்றும் பண்ணாத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். சொல்லிடுவீங்களா? சொல்ல மாட்டேன். அப்புறம் மனசுல சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அப்படியே பே பாட்டு ஓடி இருக்கோம், நீங்கள் தெரிஞ்சு தெரியாத மாதிரி உட்காந்துருப்பீங்க. வராங்க சொன்னீங்களே, எந்த இடத்துல வந்தாங்க? லைக் ரூமுக்குள்ளேயா? ரூமுக்குள்ள வருவாங்க. ரூமுக்குள்ள வருவாங்க. எப்படி இருப்பாங்க அவங்க? மூஞ்ச பார்த்தா தானே தெரியும். அப்படியே கொஞ்சம் மாறியும் அப்படி தெரியும், மங்கள தெரியும். ஸோ நீங்கள் பேயெல்லாம், ஸோ உங்கள் வாழ்க்கை நீங்கள் பேய் மட்டும் தான் பார்த்துருக்கீங்க, நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணதில்ல. ஸோ உங்களுக்கு பயம்னு இல்லை, ஆனால் அப்படியே அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ ஜஸ்ட் அவாய்ட் த கோஸ்ட்லாம். ஆனால் ஒரு இடத்துல தான் பேசிக்லி அது கொஞ்சம் சேட்டப் பண்ணிச்சு. இப்போ லாங் டைம் ஆகும் அது. இப்போ அது ஐ திங்க் ஸோ இந்த பாட்காஸ்ட் பார்த்தா ஈப்போல ரொம்ப நடக்குது இது. அவர் வீடு, அவர் இடம். ஓகே. ஒரு ஹோட்டல் இருக்கு, என்ன பெரியான ஹோட்டல், ஃபேமஸான ஹோட்டலா? அது ஃபேமஸான ஹோட்டல். அவன் தெரியுமே எந்த ஹோட்டல் டக்குன்னு கேட்டா சொல்லுங்க. அப்புறம் அந்த ஹோட்டல் என்ன ஆச்சு? அந்த ஹோட்டல் வந்து கொஞ்சம் செட்டப் பண்ணிச்சு. சாப்பிட்டுட்டு வந்தோம். முன்னுக்கு வந்து தெரிஞ்சா இப்போ முன்னுக்கு வந்து அந்த ஹோட்டல் முன்னுக்கு வந்து கொஞ்சம் கிராயெல்லாம் இருக்கும் சாப்பிட. ஒரு மின்னாயிரம் போல ஆச்சு. போய் தூங்கினோம். ராத்திரில வந்து திடீர்னு வந்து ரேடியோ ஆன் பண்ணிச்சு. நான் ஆஃப் பண்ணேன். அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று ஏர்கான் ஆஃப் பண்ணிச்சு. ஆன் பண்றது ஆஃப் பண்ண சொன்னா ஆஃப் பண்றது ஆன் பண்ணிக்கிட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் சென்றா லைட்டு ஆஃப் பண்ணிச்சு, ஆன் பண்ணிச்சு. அதே மாதிரி ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஒரு 4 மணி வரைக்கும். அது ஒரு ஹோட்டல் மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளமா இருக்கும். இவரும் பாரு ஹார்ட் ஒர்க்கிங் மாத்தி நீ பண்றியா நானும் போட்டி போடுறானா. லைட் ஆஃப் பண்ண பக்கத்து ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? லைட் ஆன் பண்ணுது, ஆஃப் பண்ணுது, திடீர்னு ஓடுது. சோ நீங்க எதுவும் பண்ணல? ஒன்றும் பண்ணல. என்ன பண்ண முடியும் சார்? பேய்கள் உங்களை பார்த்தா கொஞ்சம் இன்னும் எது பண்ணாலும் எதுவும் பண்ண மாட்டான். அது என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? சரி ஏதாச்சும் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணா அது அவங்களும் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுவாங்களே. என்ன அட்டெம்ப்ட்? இல்ல கம்யூனிகேட் பண்ணா இது தெரியல. ஆம்பளை பேயா பொண்ணு பேயான்னு. சோ பொண்ணு பேயா இருந்தா இது பார்க்கல. நீங்க பொண்ணு பேயா இருந்தா இவரு என்னச்சும் அட்டெம்ப்ட் பண்ணுவாரு. நீங்க வந்து பேயெல்லாம் இந்த மாதிரிலாம் அட்டெம்ப்ட் பண்ணாம பார்த்துருக்கீங்க. ஆனா எங்க காலர்லாம் எப்பவுமே இந்த பேயோட அட்டெம்ப்ட் பண்ணதெல்லாம் கேட்டிருக்கீங்க இல்லையே? நீ கேட்குறீங்களா? கேட்குறோம். சரி மொத காலர் போமா. ஹலோ
ஹலோ, நாங்க தோசாப்ல இருந்து கூப்பிடுறோம். ஹாய் கிரீஸ். எப்படி கண்டுபிடிச்சீங்க என் வாய்ஸ்? ஐயோ, உங்களுக்கு தெரியாதுல, நான் பார்த்த எபிசோடே பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாவ், அவ்வளவு ஹார்ட் கோர் ஃபேன். ஏன் யூடியூப்ல நெக்ஸ்ட் My boyfriend also sometimes Imarajo that I listen to Tosap rather than talking to him. பாய் ஃப்ரெண்ட் இருக்காண்டா? பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? அது நான் கேட்கவே இல்லையே. அவங்களே சொன்னாங்க. இல்ல அது நான் சொல்றேன். அப்ப நான் எவ்வளவு into Tosap. ஓகே சமைக்கும் போது கேட்பேன், ட்ரெயின்ல போகும்போது கேட்பேன், சமைக்கும் போது ஐபேட்ல தட்டிட்டு கேட்பேன். சோ எங்க கூட இப்ப ஒரு கெஸ்ட் இருக்காரு. அது 3 பேர் இருக்கோம்னு தெரியும் உங்களுக்கு. அதுக்காண்டி இன்ட்ரோ듀ஸ் பண்ண விட்டுறியா? ஒண்ணே தெரிஞ்சது இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டு இருக்க. நான் சொல்றேன், நான் கிரீஸ் பேசுறேன். சோ என் கூட பூனன் இருக்காரு. அவர் பக்கத்துல ஹலோ, அவர் பக்கத்துல ஜீவன் இருக்காரு. ஹாய் ஜீவன். ஹாய். நீ இதுக்கு மேல ஹைலாம் சொல்ல வேணாம். நீ எங்களை கொஞ்சம் கேவலமா தான் பார்த்த. பரவாயில்ல, இதுங்க ரெண்டுக்கும் ஹாய் வேற சொல்லி தொலைக்கணும். இல்ல I was excited when I was ஆனா முதல் முறையாக எங்களுக்கு இன்னொரு புதுசா ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. அவர் தமிழ் பேரு பால், இங்கிலீஷ் பேரு பால். அவரு பேரு சிம்பிளா சொன்னா அவர் பால் சின்னப்பா. அவர் ஒரு பாஸ்டர் நினைச்சிடாதீங்க. ஆனா அவர் அது டேய் அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. சரி, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னோட பேர் கீர்த்தனா தேவி. என்ன தேவி? கீர்த்தனா தேவி. சொல்லுங்க. கீர்த்தனா தேவி. ஓகே, நைஸ். கீர்த்தனா தேவி என்னோட பேரு. நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்னோட ஸ்டோரி வந்து பேஸ்ட் ஆன் என்னோட ப்ரீவியஸ் ஒர்க்ல வந்து அது இன்டென்ட் செஞ்சாயிடும். இன்டென்ட் பண்ண இடத்துலயா? ஓகே அப்ப கதை இருக்கும், சொல்லுங்க. So basically right, நான் வந்து law diploma செஞ்சேன். So நான் வந்து என்னோட இன்டென்ட் வந்து ஒரு law firm தேடி போனேன். அந்த law firmல வந்து basically வந்து it's at Pinnacle Tower lah, PJ ல. law firm பேர் தானே சொல்லக்கூடாது. law firm பேர் சொல்லக்கூடாது. இல்லம்மா, டவர் சொன்னா அங்க law firm தெரியும். என்ன law firm கண்டுபிடிச்சு அங்க அப்படியே கூகுள் பண்ணா Pinnacle Tower law firm. நம்ம அங்கதான் போனோம்னு பிளான் நினைச்சோம். வண்டியில இருக்கிற கொண்டு. ஆமால. சரி, முத கதையை சொல்லுங்களேன். நாங்க இன்னைக்கு ஒரு பெரிய முடிவு எடுக்கணும். மறந்துருங்க. நாங்க மறந்துடுவோம். ஆனா பாக்குறவங்க மறப்பாங்கன்னு தெரியாது. நீங்களே போட்ட எபிசோடே போட்டு கேக்குறீங்க. எத்தனை பேர் பின்னக்கல்னு கேட்டு இருப்பாங்க. ஓகே, சோ பேசிக்கலி Pinnacle Tower வந்து ரெசிடென்ஸ் இருக்கு. அதுல வந்து ஆபீசஸ். ஓகே, சோ என்னோட லா ஃபார்ம் வந்து ஆபீஸ். என்னோட அங்க லாயர் வந்து அந்த மெயின் லாயர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து அங்க தங்குறாங்க சொல்லலாம். சோ அது வந்து வீட்டுக்குள்ளேயே மாடி இருக்கும். அது என்ன வீடு இது? பேங்க் ஹவுஸ் மாதிரி தானே? டூப்ளெக்ஸ் சொல்லுங்க. டூப்ளெக்ஸ் மாதிரி தான். சோ மேல வந்து அந்த லாயர்ஸ் தங்கியிருப்பாங்க, லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகே, and then கீழே வந்து for the admin and for the intern or any lawyers who come to the office, they can work down lah at the down floor. Okay, so basically வந்து இந்த law firmல வந்து ஒரு admin இருப்பாங்க. இன்டர்ன் யாருக்கும் தான் இன்டர்ன் தான் வேலை செய்வாங்க. மற்ற லாயர்ஸ் எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஓகே, பேசிக் இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் we will talk anything, any people work anything you need to do lah. Right? Okay, second month ஓடிட்டு இருக்கலாம். ஓகே, சோ நான் நார்மலா வந்து இந்த இன்டர்ன் பண்ணும்போது இந்த அட்மின் கூட தான் இருப்பேன். சோ இந்த அட்மின் வந்து நல்லதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு கொஞ்ச நாள் சேர்ந்து the word carrot, like orang carrot, எனக்கு அது தமிழ்ல எப்படி சொல்றது தெரியல. orang carrot. Correct. Like they show so much of show so much of attitude, like kurang ajar like that lah. The bitch. Mandori. Mandori. தமிழ்ல இங்கிலீஷ் அந்த மாதிரி தான். orang kerena mandori மாதிரி தான் நடந்துக்கிட்டா. ஓகே, ஏன்னா நானும் அவங்க மட்டும் தான் இருப்போம். என்னோட லாயர்ஸ்லாம் வெளியே போயிருவாங்க, கோர்ட் செஷன் அந்த மாதிரி இருக்கும்ல. சோ ஏதாச்சும் நான் தானே செய்யணும், பேப்பர் ஒர்க்லாம் அவங்க அட்மின் தானே. ஒரு நாள் சொல்லிட்டு நான் வந்து லிட்டிகேஷன் சைட்ல இருந்தேன். சோ நான் வந்து ஃபைனான்ஷிப் நார்மலி லா ஃபார்ம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டர்னுக்கு வந்து நிறைய எக்ஸ்போஷர் கொடுக்க மாட்டாங்க அவங்க ஃபைல்ஸ், பிகாஸ் அவங்களுக்கு முக்கியமான விஷயம்லாம் இருக்கும்ல. ஓகே, சோ என்கிட்ட வந்து ஒரு 8 இடத்தோட ஃபைனான்ஷிப்போட இது கொடுத்துட்டாங்க, லெட்டர் செய்யணும்னு சொல்லிட்டு. அதுல என்னால 3 செய்ய முடியல, ஏன்னா எனக்கு எக்ஸஸ் இல்ல அந்த இதுக்கு. நான் என்ன பண்ணுவேன், நான் என்னோட கொடுத்த வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் தெரியுமா. கேட்பேன், நான் நல்ல பிள்ளை, நான் செஞ்சிருவேன்.
நாங்க நம்பிட்டோம். ஓகே, இந்த 3 ஃபைல்ஸ் எல்லாம் திறக்கும் போது என்னோட லேப்டாப்ல எனக்கு ஆக்சஸ் கிடைக்கல. So, நான் அவங்க கிட்ட போய் சொன்னேன், கனி I dapat masuk dalam file ni lah. You patient ni. File yang Malay எப்படி பாப்பாங்க, பிரச்சனை இல்ல. அந்த நம்பிக்கை உங்களுக்கு. நாங்க சப்டைட்டிலோட இந்த ஸ்பெஷலா வெளியாக்குறோம். இல்ல பேசிக்கலி என்ன சொன்னாங்கன்னா I can't log in. Okay. Yeah, I cannot log it into the System. சொன்னலாம் அந்த ஃபைல் குள்ள என்னால அந்த கூற முடியல, என்ன பாத்துட்டேன். அப்ப இது வந்து ஒரு ஃப்ரைடே தெரியுமா, இந்த மண்டே வந்து இந்த 8 பெனல்டி செஞ்சுட்டு சொன்னாங்க. ஆனா நான் வந்து 5 தான் செஞ்சுட்டேன். ஃப்ரைடே முடிச்சேன் அந்த பெனல்டி ஆக்சுவலி. சோ மண்டே வந்து சொன்னாங்க, இல்ல நான் வந்து என்னோட அந்த இன்னொரு லாயர் கிட்ட சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி உனக்கு ஆக்சஸ் இல்ல, நீ மண்டே வந்து சப்மிட் பண்ணிக்கலாம், மண்டே சப்மிட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. அப்ப நான் வந்து சாட்டர்டே சண்டே தான் லீவ் வந்துட்டு மண்டே திரும்பி ஆபீஸ்க்கு போவோம்ல. மண்டே ஆபீஸ்க்கு போனே அவங்க வந்து என்கிட்ட வந்து நான் சொன்னேன், என்னோட லாயர் வந்து கேட்டாங்க எங்க இந்த மாதிரி இந்த 1 அப்ப நான் சொன்னேன் எனக்கு ஆக்சஸ் வேணும். நான் அவகிட்ட திரும்பி கேக்குறேன், எனக்கு ஆக்சஸ் இல்ல, நீ தானே மண்டி எடுத்துட்டு வந்துருக்கீங்களான்னு சொன்னேன் அப்படின்னு. She was like, okay, you guys translate this, okay? She said, kenapa tanya sih? Mana I tahu? நீ என்ன கேக்குற, எனக்கு எப்படி தெரியும்? அந்த மாதிரி but not in the like normal way தெரியுமா. She did like the muka keret, like the big face like that lah. Okay, நான் திருப்பி ரீநேக் பண்றேன். நீ முத பண்ணியா? Okay. கொஞ்சம் பிச் ஃபேஸ் வர. Mana I tahu? You yang buat? You. நீ ஏன் மலையில சொல்ற? தமிழ்ல சொல்ற. சொன்னதே அது பெரிய பண்ணி. இல்ல தமிழ்ல சொல்ற. எனக்கு எப்படி தெரியும்? நீ தாண்டி பண்ண. ஆமா. என்ன நான் சொல்றேன் அவகிட்ட, அக்கா ya cakap macam ni kan, saya tak ada access lah untuk file ni like that, right? So அந்த lawyer tu பாக்குறாங்க. So அந்த பிள்ளை எப்படி ஆக்ட் பண்ணிச்சா? எனக்கு தெரியாது, நான் வந்து இந்த லாயருக்கு எனக்கு எக்ஸஸ்லாம் இல்லையே அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். இது நம்பர் மாதிரி இல்ல, நீ பாக்க. So நான் அந்த மாதிரி சொல்லும் போது காலையில யோசிச்சு பாருங்க, நான் வந்து தூக்கம் இல்லாம கேரள இருந்து அங்க டிராவல் பண்ணி ட்ரெயின்ல நொந்து சகி போவோம்ல வேலைக்கு. அப்போ அந்த மாதிரி பண்ணியோன்னே நம்மளுக்குள்ள ஒரு கோவம் வரும்ல. அப்ப நான் என்ன பண்றேன், நான் கத்த ஆரம்பிச்சேன். நீ என்ன மாறிடுச்சு? I was like, "Akak ni kenapa? Benda ni betul lah." I fight lah. Literally, I already like towards already lah. I said, "You have been doing this, you didn't do your work, I do your work, this and that," in front of the lawyers lah. Okay, usually kan intern போனா ரொம்ப பூலி பண்ணுவாங்க தானே, அந்த மாதிரி தான் என்னோட சிச்சுவேஷன். ஸோ அந்த கடுப்பு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அந்த லாயர் மொழி கத்திட்டேன் நானே. இது கத்திட்டேன்னா கத்தி முடிச்சுட்டு அப்ப அந்த லாயர் சொன்னாங்க, ஓகே நிப்பாட்டுங்க, நீ வந்து இந்த மேல ரூம்ல பாரு, we need to talk about it அப்படின்னாங்க. அப்ப நானும் போயிட்டு சொன்னேன், என்ன சிசி மேல போனேன். அந்த லாயர் சொன்னாங்க, இல்ல அவங்க மென்டலி கொஞ்சம் நாட் ஸ்டேபிளா இருக்காங்க, அவங்க கொஞ்சம் ப்ராப்ளம் வீட்ல அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், ஓகே சொல்லிட்டு அந்த 3 ஃபைல் செஞ்சு கொடுத்துட்டு ஓகே முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து மணி வந்துச்சா, டியூஸ்டே வந்து தேர்ஸ்டே 3 நாள் ஒண்ணுச்சு. நான் 3 நாள் அவகிட்ட பேசல. ஃப்ரைடே வந்துச்சா. சோ நான் வந்து நார்மலா ஆபீஸ் போயிட்டேன். நாங்க 2 பேர் தானே இருப்போம். சோ நான் வந்து காலையில சாமி பாட்டு பேசுறது, சூப்பர் பாட்டு, மைக்ரி நந்திரி அந்த மாதிரிலாம் பாட்டு தச்சு விட்டு நான் வேலை செய்வேன் மார்னிங் வைட் குடிக்கிறதுக்கு. ஓகேயா, அப்ப நான் அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது மணி 9 ஆயிடுச்சு. அப்ப நானும் அடிச்சுட்டு I was doing my work lah. All of a sudden around 11 o'clock she started whispering like that. But I don't know what she was talking, but she was talking something. யாரு கூட? அவங்க கூட பேசிக்கிறாங்க. அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு திரும்பி பார்த்துட்டு அவங்க பார்த்தாங்க, நான் திரும்பி பார்த்தது like something was not okay like that. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. She started laughing by herself. She talked in a different language. Kuantan bahasa சொல்லலாம், something like that. Okay. So அந்த மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சா. எனக்கு வந்து ட்ரெமர்ஸ்லாம் இருக்கு பாருங்க. நான் அவளை பார்த்துட்டு பயந்துட்டேன், ஐயோ நம்ம இவகிட்ட ஒரு 3 நாளா பேசல, நம்ம இப்படி திரும்பி இவகிட்ட பேசணும் சொல்லிட்டு அப்போ நான் கேட்டேன், கனி ஓகேக்கு அப்படின்னு. அப்ப அவளை திரும்பி கேட்டா அவ்வளவு திட்டி, அக்கா நீங்க ஓகேயா இருக்கீங்க? I was actually brave, okay. So basically right, I asked her, kani okay ke like that, you know. She looked at me, she said, kenapa? Kenapa saya tak okay ke? She asked me like that. I said, tak, benda ni akak ni macam I said lah, you look very weird like that, what are you doing? So basically what happened was Chandramukhi la Jyotika. அந்த மாதிரிதான். சோ அவ அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்ப அவ பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு கட்டம் அந்த மாதிரி நான் 2-3 வாட்டி கேட்டுட்டேன். அதுதான் என் தப்பு. அவகிட்ட அவ வந்து லைக் வீட்டை பண்ணிட்டு இருந்தா. திடீர்னு லேப்டாப் மேலேயே அவ தலையை வச்சு தலையை வச்சு அடிச்சுட்டு இருந்தா. அவளுக்கு கேஸ் ப்ராப்ளம் இருக்கும். நான் வந்து பேயின்னு சத்தியமா நினைக்கல. ஏன்னா என்னோட நினைக்கவே மாட்டாங்க. சொல்லிட்டாங்க அவளுக்கு மென்டல் இல்னஸ் அந்த மாதிரி இருக்குன்னு.
அப்ப நான் வந்து என்ன நினைச்சேன்னா ஓகே இது என்னமோ ஆச்சு போல சொல்லிட்டு நானும் தெரியாத மாதிரி ஆனா 2-3 வாட்டி கேட்கும் போது அவ திரும்பி என்கிட்ட கத்துறா லைக் என்கிட்ட ஏன் ஓகே கேட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் என்னன்னா all of sudden she went outside she came in back அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு காண போயிட்டாங்க ஆபீஸ் விட்டு ஏன்னா இன்டர்னெட்லாம் எக்ஸஸ் கட் கொடுக்க மாட்டாங்க அவங்க வர வரைக்கும் என்னால அந்த வீட்டு விட்டு வெளியாக முடியாது அவங்க வெளியாகிட்டு திரும்பி வந்துட்டு கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு திரும்பியும் அந்த மாதிரி கான்டென்ட் பஸ்ல என்ன பேசிருந்தாங்க எனக்கு புரியல அவங்க என்ன பேசுறாங்க பேசிக்கலி ஓகே அப்ப நான் என்ன பண்ணேன் நான் டீம்ஸ் வந்து என்னோட லாயருக்கு மெசேஜ் பண்ணிட்டேன் can you just get back home அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் அந்த லாயர்ஸ் இருந்தாங்களே மெசேஜ் பண்ணிட்டேன் ஏன்னா அவங்க கார்ட் செஷன் இருந்தாங்க யூஸ்வலி ஃப்ரைடே வந்து 12 o'clock முடிஞ்சிடும்ல கார்ட் செஷன் ஸோ நான் மெசேஜ் பண்ணி அப்பதான் அவங்க சொல்றாங்க என்கிட்ட இந்த மாதிரி அவங்களுக்கு பேய் பிடிச்சிட்டு அவங்க வந்து ஆக்சுவலி கம்பெனில போய் ரூபாட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் என்கிட்ட சொல்றாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்குள்ள வந்து இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கு பாத்துக்கணும் லைக் she said நீ ஓகேயா I said can it be control like that or not அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இல்ல ஆனா அவங்க என்ன எதுவுமே பண்ணல அவங்க இந்த மாதிரி கிளான்டன் பஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சீக்கிரம் வந்துருங்கன்னு சொன்னேன் அதாவது 12 மணிக்கு டைம் பண்ணலாம்னு அப்படின்னு ஓகே அதுக்கப்புறம் ஓகே ஆயிட்டாங்க தெரியுமா அவங்க என்ன சொன்னாங்க என்னோட அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஒய்ஃப் என்ன சொன்னாங்க அந்த லாயர் ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா நீ வந்து உனக்கு தெரிஞ்ச சாமி பாட்டு வச்சு போடு just show that like you know that you are not scared உனக்கு அது பேய்னு தெரியாத மாதிரி நீ காட்டிக்கோ சோ நீங்க சாமி பாட்டு போட்டீங்க நான் வந்து என்ன தெரியுமா போட்டேன் அந்த மிஸ்டேக் தான் நான் பண்ணல ஏன்னா மலாய் பேய்க்கு எப்படி தமிழ் சாமி பாட்டு ஆமா அப்ப நான் போயிட்டு யூடியூப்ல என்ன பண்ணேன் லகு sembayang untuk hantu அதாவது புரியலனா பேய்க்கு சாமி பாட்டுன்னு அவங்க சர்ச் பண்ணிருக்காங்க ஆனா நான் வந்து மலையில போட்டலாம் அப்ப இது என்னமோ வெளியாச்சு இத கேளுங்க இதுதான் மாசா இருக்கும் கரெக்ட்டா பட்ட பேய் பாட்டு வந்திருக்கு இல்ல சத்தியமா அந்த சாமி பாட்டு மட்டும் வந்துச்சு அவங்களோட வேர்ஸ்ல எல்லாம் சாமி பாட்டு மட்டும் தான் ஓகே அவ திரும்பி என்ன தெரியுமா கேட்டா சத்தியோட சிரிச்சுக்கிட்டு கிளப்புக்கா புக்கா லகு நிக்கறா அப்படின்னு கேட்டா அப்ப நான் சொன்னேன் என்ன கீர்த்தின்னு கூப்பிடுவாங்க Sisi kan tak pernah dengar lagu-lagu masa ni saja nak dengar and then she giggle you know like she giggle like that நான் சொல்லுவா அது பாயிண்ட் வியூல பார்த்தா நீ இந்தாமா பைத்திய மாதிரி தெரியல எனக்கு தெரியாது ஓகே லைக் அவங்க வரும் பத்ததுக்கு பேய் பிடிச்சிருக்கு அவங்க ரூபாட்லாம் சொல்ல நான் பயந்துட்டேன் இல்ல அதுதான் உண்மை வந்து நான் வந்து என்னால ஓடவும் முடியாது எதுவுமே பண்ண முடியாது அந்த டூப்ளெக்ஸ்ல என்ன பண்ண முடியும் ஆமா அதுதான் அப்ப அப்படி இருக்கும்போது அவ கேட்டா தெரியுமா சிரிச்சுக்கிட்டே இருந்தா லைக் she was giggling around 1:30 சீரியஸ் சொன்னா அவ பாட்டு அவ வர்க் பண்ணிட்டு இருந்திருக்கா பிஸி இல்ல வர்க் பண்ணிக்கலாம் அவ வந்து என்ன பயம் புடிச்சிட்டு இருந்தா நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதான் அப்போ கிட்டத்தட்ட வந்து கேர்ள் வந்து என்ன தரம் பண்ணிருக்கா நான் பண்ற வேலை அதுக்கு என்ன பயம் புடிச்சிட்டு இருந்துச்சு இல்ல அவ பிராங்க் பண்ணாங்க சீரியஸா அவ பேசி கொடுத்துட்டு சரி ஓகே என்னாச்சுன்னா சீரியஸ் 1:30 மணிக்கு கிட்ட ஓகே இது அக்கா அப்படி சம்பாயாங்க அப்படி சொன்னா அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க பேய் போச்சு போல அப்படிதான் எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க பேய் போச்சு போல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி சொல்லிட்டு நானும் சாப்பிட்டுக்கிட்டு அப்ப நான் அந்த போனுக்கு மெசேஜ் பண்ணலாம் போன் tak payah datang lah sebab rasa kali dah okey dah sebab dia nak pergi sembahyang சொல்லிட்டேன் ஆமா அப்ப நான் சொன்னேன் அந்த மாதிரி வந்து அவங்க ஓகே ஆயிட்டாங்க போல நீங்க வந்து மெதுவாவே வாங்க அப்ப அவங்க சொன்னாங்க இல்ல இது வந்து இன் அண்ட் அவுட்டா இருக்கு நீ என்ன பண்ணி கிச்சனுக்கு அந்த வீட்டுக்குள்ளே கிச்சன் இருக்கணும் நாங்க ஏன்னா அது லிவிங் ஹவுஸ் ரைட் அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட அப்படி ஏதாச்சும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போச்சுன்னா காரம் காரம் ரைட் உப்பு உப்பு தெரியாத உங்களுக்கு உப்பு எடுத்து சோபை மாதிரி போட சொல்லிருக்காங்க ஏமா உனக்கு உப்புன்னு என்னன்னு தெரியாதா இல்ல எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்றோம்ல புரியணும்ல அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா சால்ட் எடுத்து வச்சுக்கோ அப்படி அவ ஏதாச்சும் லைக் வீடா பண்ணனா நீ அவளை சால்ட் மட்டும் பிடிக்க சொல்லு அப்படின்னு சொன்னாங்க சால்ட் மட்டும் என்ன பண்ண சொன்னாங்க மூஞ்சில தூக்கி அடிக்க சொல்லிருக்காங்க
மூஞ்சி அடிக்க சொல்ல லைக் அவங்க கையில இல்ல அவங்க கிட்ட கொடுக்க சொன்னாங்க லைக் so like what they say உப்பு என்ன உப்பு உப்பு என்ன உப்பு சோறு உப்பு போட்டு சாப்பிட சொன்னாங்க. வெக்கமான சூடு சோறு வச்சிருக்கா இல்ல பேசிக்கலி அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பேட் வைப்ரேஷன் இந்த மாதிரி இது இருக்கும்போது அவங்களுக்கு வந்து உப்பு பிடிக்காது. So they tend to leave like that அந்த மாதிரி சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், அவ சாமி கும்பிட்டு வரும்போதுலாம் வந்து கையில உப்பு வச்சுட்டு உட்காந்துருந்தேன். உப்பு வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கும் போது அவ திருப்பி வந்தா. இந்த சிங்கம் படத்துல அவன் குடும்பத்தையே கொலை பண்ண சூரிய அருவாவோட நிப்பான் தெரியுமா, மாமன் உப்பு போட்டு வரட்டும். ஓகே அவ வந்தாலான அது அவ வந்தா வந்துட்டு திருப்பி உட்காந்தா. என்னோட எல்லாம் என்ன சொன்னா, உனக்கு தெரியுமா உண்மையில சாமி தான் கும்பிட்டு போனா, நீ ஏன் வந்து போயிடுச்சு நினைக்கிறேன், நீ உப்பு எடுத்துட்டு வச்சு பண்ண வச்சுட்டு சொன்னாங்களே. அப்ப நான் உண்மையில சாமி கும்பிட்டு போல எங்கிட்ட போய் சொல்லிட்டு போயிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு நான் உப்பு வச்சுட்டு வந்தோடனே அவங்ககிட்ட நார்மலா பேசினேன். கனி டமாக்கனுக்கு டமாக்கன் அப்படி. ஆனா மூஞ்சில மாறிச்சு தெரியுமா, லைக் she look very puchat like that. ஓ அந்த மாதிரி face look very pale la. அந்த மாதிரி ஆயிடுச்சு. Those who don't know, basically she asked like நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கா, நல்லா தான் இருக்கேன், ஆனா மூஞ்சி வந்து கருத்து போச்சு. இல்ல பூச்சாட்னா வெள்ளை ஆயிடுச்சு, பேய் அடைஞ்ச மாதிரி இருந்தாங்க. பேய் அடைஞ்ச மாதிரி something like that la. அப்புறம் என்னாச்சுன்னா, அப்ப நான் ஒரு நம்பிக்கையில அவளை ஹெல்ப் பண்ணோன்னு நான் என்ன பண்ணேன்னா, ஓகே வந்து அவளுக்கு ஏதோ கஷ்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கலாக்கடா கிணிப்பு கங்கா கரம்னு சொல்லிட்டு அவ கையில குடுத்துட்டேன். அவ வாங்கிட்டு தெரியுமா, நான் அவ கையில வச்சுட்டேன். அந்த உப்பு போயிட்டு அவ கையில வச்சுட்டேன். ஓகேயா, இந்த நல்லதா இருக்க வச்சுக்கோ. எதுக்கு உப்பு குடுக்குற? அப்ப நீ உப்பு ஒரு நாள் கை வச்சிருந்த? கொஞ்ச நேரம் ஒரு 20-30 மினிட்ஸ் நான் கையிலேயே உப்பு அப்படி. உப்பு என்ன தண்ணியா இருக்குமே, வேர்த்த என் கை வேர்த்தாது இல்ல உப்பு தான் வச்சிருந்தேன் உப்பு. அப்ப நான் வந்து பண்ண தப்பு என்னன்னா, போட்டிருந்தீங்கன்னா உடனே பேய் ஓடி இருக்கும்ல. பேய் அற வந்திருக்கும். அது அடிக்காத குறைதான் எனக்கு அன்னைக்கு. அந்த பேய் நான் அறியாத குறைதான். என்னாச்சுன்னா, அந்த மாதிரி பண்ணோன்னே கிரிஷ் ஒரு அந்த பேய் வந்து விகாரமா ஆயிடுச்சு. உயிர் கொடுத்திருக்க அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பேர் மறந்துட்டாங்க. அந்த பேய் வந்து கோமா ஆயிடுச்சு தெரியுமா. அந்த பேய் கோமா ஆயிட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பேசாவே, ஏன்னா நான் மலையாள பேச போறேன். ஓகே, மலையாளத்துல பேச என்னாச்சுன்னா, அந்த பேய் வந்து என்ன தெரியுமா கேட்டுச்சு, kau berani sangat ke kau nak datang tolong dia, அப்படி சொல்லிச்சு. முதல்ல அந்த மாதிரி சொல்லிச்சு. நான் திரும்ப டிரான்ஸ்லேட்டர் கேப் விடு. மெது சொல்லுவோம். நீ பெரிய ஆளா அப்படிதானே? சொல்லுங்க. என்ன சொல்லுச்சுன்னா, உனக்கு என்ன அவ்வளவு தைரியமா, நீ வந்து உனக்கு என்ன அவ்வளவு தைரியமா, நீ வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ண போற அப்படின்னு. அப்ப நான் வந்து காட்ட முடியாதுல்ல, ஏன்னா என் வீட்லயும் கொஞ்சம் பேயெல்லாம் போச்சிருக்கு. அப்ப நான் பாத்திருக்கேன் எங்க அப்பா எப்படி சிரிக்கொள்ளலாம் வந்து பேசுவாரு அப்படின்னு. அப்போ நான் வந்து தைரியமா வந்து நான் பேசிட்டேன். நான் கேட்டேன், Koni kenapa datang kacau aku ni? Kenapa aku tak kacau kau? Kau nak datang kacau aku? Kena ada benda. Kenapa kau kacau aku? I say like that, right? And then இதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணும்ல. ஓகே, சோ அந்த பேய் அந்த மாதிரி என்கிட்ட கேட்டோன்னே நான் வந்து கேட்டேன், நீ என்னத்துக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ற? நான் தான் உன்னை எதுவுமே பண்ணலைங்க. நான் வந்து அவங்க ஹெல்ப் தானே பண்ண பாக்குறேன். ஏன்னா நான் இந்த வேலை செய்யறேன், நீ என்ன இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றேன்னு கேட்கும் போது அந்த பேய் என்ன தெரியுமா பண்ணுச்சு, பட் திஸ் இஸ் வெரி ட்ரூ. Your spirit can know what happened to you in your past and they can bring it to your face and make you feel down. When you are talking to the spirit, right? இப்போ சில பேர் தைரியமா பேசுறாங்க. இப்ப நான் பேசினல அந்த ஸ்பிரிட் கிட்ட, லைக், ஓ நீ ஏன் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ற, நான் தான் உன்னை எதுவுமே பண்ணல அந்த மாதிரியே. So what the spirit did was, நான் அந்த மாதிரி பேசினோன்னே அது என்ன சொல்லிச்சு, kau ni ingat kau ni berani sangat ke bodoh? She said like that and she laughed. Okay, she laughed. Translate பண்ணோம்னா, ஏன்னா அவளை அறிவாளின்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன அவளை தைரியம், ஏன்னா அவளை தைரியமான பொம்பளை பிள்ளை நினைக்கிறியா, முட்டாள் அப்படி சொல்லிச்சு.
அப்ப நான் வந்து இது என்ன அப்ப நான் அப்படி பாஸ்ட் பிரிங் பண்ண சொன்னீங்க? என்ன பாஸ்ட்? அங்கதான் ஓகே, அது என்ன பாஸ் பிரிங் பண்ணுச்சுன்னா, அது அந்த மாதிரி கேட்டோன்னே நான் அமைதி ஆயிட்டேன். பிகாஸ் அது என்ன வீச ஆரம்பிச்சிச்சு போர்டோலாம். அப்ப நான் வந்து பேச முடியாது போல அதுக்கப்புறம் அப்படின்னு ஆயிட்டேன். அப்ப அது என்ன சொன்னிச்சு நான் என்கிட்ட, நீ என்ன அவ்வளவு தைரியமானாலா? அப்பதான் நீ அன்னைக்கு அந்த மாடியில இருந்து குதிச்சு வந்தானே, நீ அந்த அன்னைக்கு குதிக்கல சிசேல. So I was like shocked. I will not suggest this for the viewers. I'm so sorry for saying this. My past breakup, I wanted to suicide, but now I'm really happy. I'm really happy with whatever God gave me right now. But at the time, I wanted to suicide. And I wanted to suicide because I had things coming and talking to my youth. But that I would say not spirit came and talked to me. That is a mental illness that I went through. Okay. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் அது வந்து திரும்பி எடுத்துட்டு வந்துச்சுலா. சீங் தட் நீ அப்படியே குதிச்சு செத்துருக்க வேண்டியதானே, நீ வந்து என்கிட்ட நீ பிராணின்னு கட்டாத, ஒரு ஆம்பளை பையன் காட்டிதான் நீ சாவ போன அப்படின்னு அது என்கிட்ட சொல்லிருச்சு. அது அப்படி சொல்லுவேன். ஏன் நானும் I couldn't talk back. I didn't even spoke a word back. I started crying. அது பார்த்துது, நான் அழுது பார்த்துட்டு கடைசியில தான் ஒரு எண்டிங் கொடுத்துச்சு. என்ன இப்படி திரும்பி பார்த்துட்டு போடோ சொல்லிட்டு திரிச்சுட்டு உட்கார்ந்து இருந்துச்சு அதோட நாற்காலியில. நான் நின்று பேசிக்கிட்டு இருந்தேன் அதுகிட்ட. And then she said the Bodo word again, right? She went and sick already, she went and sick already, She went and sick already. She looked at me, she laughed me, she laughing. எனக்கு என்னன்னா அந்த அப்பார்ட்மெண்ட் விட்டு ஓடி வரதான் பிளான் இருந்துச்சு. ஆனா வந்து எக்ஸஸ் கட் வந்து அவளோட ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு. நான் எப்படி பேக்கிட்டே போய் கேட்க முடியுமா எக்ஸஸ் கட் கூட நான் இந்த வீட்டை விட்டு வெளியா சொல்லுவேன். மேடம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஓடிடுவேன். இவ்வளவு நேரம் நான் அந்த லாயர்ஸை கூப்பிட்டு அப்புறம் அந்த பேய் வந்து என்ன கச்சோ பண்ணல தெரியுமா. she started laughing, she was doing her own work. அப்ப நான் என்ன பண்ணேன், அந்த லாயரோட ரூம் பிரைவசியா இருந்தா என்ன இல்லையா இல்லன்னா என்ன சொல்லிட்டு நான் அந்த மேல மாடிக்கு போயிட்டு ரூம்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டேன். கீழே வரல. அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று அந்த மெல்லி அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லாயர்ஸ் இருக்காங்களா அவங்க வந்தாங்க. அவங்க வந்துட்டு உஸ்தாத் என்ன சொன்னாங்கன்னா, அவளுக்கு நான் வந்து இந்த மந்திரிச்சு தண்ணி கொடுக்குறேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அவங்க உப்பு தான் வச்சாங்க, பெரிய உப்பு வச்சுட்டு மந்திரிச்சு தண்ணி கொடுத்தாங்களா. நீ வந்து இது குடிக்கணும் சம்திங் லைக் தட். ஆனா நான் அதான் ஆஃபீஸ்ல வச்சுட்டு வந்தேன், நான் பெரிய வீட்டுக்கு வரல. இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்ப நான் கேட்டேன், நான் போயிட்டு அந்த உஸ்தாத் கிட்ட கேட்டேன், ஏன் அது வந்து என்ன அந்த மாதிரி பண்ணிச்சு, ஏன் அது ஏன் கிட்ட ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து காலையிலேயே போயிட்டு நான் வந்து குட் பாசிட்டிவ் எனர்ஜி எடுத்துட்டு வரலாம் அந்த வீட்டுக்குள்ள அந்த ஆஃபீஸ்க்குள்ள. லைக் ஐ லிசன் டு சம் சாங்ஸ், ஐ லைக் தட் ரைட். அந்த ஸ்பிரிட்க்கு வந்து அது பிடிக்கல. நான் வந்து அந்த மாதிரி பார்த்ததுக்கு நான் வந்து ஒரு சாமி பார்க்க ஈவன் தோ இட்ஸ் முஸ்லீம் டிஃபரெண்ட் ரைட். ஐ ஹேட் a small அந்த கேலண்டர் மாதிரி இருக்கும்ல அந்த சாமி படம் அந்த மாதிரி வச்சிருப்பேன். ஸோ ஐ வில் ப்ரே லைக் தட். ஸோ அவங்க அந்த ஸ்பிரிட் வந்து இட் காட் ட்ரிகர்ட் தட் ஐ brought some good energy. and then ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்டர்ன் யாருமே இல்லை, அந்த ஒரு பொண்ணு மட்டும் தான் அந்த ஆஃபீஸ்க்குள்ள இருந்தாங்க. ஸோ she had her own space and stuff, so she didn't like. So அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, என் லாயர்ஸ் வந்து என்னோட அடுத்த அந்த 2 மாசத்துக்கு வந்து எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்டர்ன்ஷிப் கொடுத்து நான் கிராஜுவேட்டும் பண்ணிட்டேன். வீட்லயே கிராஜுவேட் பண்ணல, வீட்லயே இன்டர்ன் செஞ்சு கிராஜுவேட் பண்ணிட்டேன். Thank you so much for sharing your story. Sorry ma, ஸ்டார்டிங்ல ஒன்னே தான் நான் டவுட்டா பார்த்துட்டேன். நீ சொன்ன கதை லீடிங் அப்படி நீ சொன்ன கதை வந்து நீ பாஸ்ட்னு சொன்னியே, அது ஒன்று போர்டுன்னு சொல்லும்போது நீ பாஸ்ட்ல போர்டுவா இருந்திருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ இந்த அளவுக்கு ட்விஸ்ட் போர்டுவா இருந்திருப்பேன்ல. Actually, past years I was very stupid lah. Like who would want to feel for someone who doesn't even appreciate you, right? Yes. Yeah, that is something that. But I'm glad that you didn't take that choice and decided to better yourself. Overcome பண்ணி வந்தீங்களே. Overcome பண்ணிட்டு I think it's very brave of you, and I think a lot of girls should remember that guys are not worth dying for. Worth it, yes. Yeah, they're not worth it, except if they look like Kris maybe lah. Kris மாதிரி இருந்தா பரவாயில்ல. So anyways, thank you so much for sharing your story. Okay, I'm so excited for the Sunday episode, so I can see myself talking. நாங்க சென்சர் பண்ணாலும் பண்ணிடுவோம். தூக்கி விட்டுறோம். அப்ப என்னமோ பண்ணிட்டீங்க நான் பேசும்போது. Anyways, thank you so much. Thank you. இப்போ ரசோ பண்ணாங்களே, அது ஏன் ரசோ பண்ணாலே மலாய் பேசுறாங்க? ஏன்னா மலேசியால இருக்கல, வேற மொழியில பேய் வராது. பேய்க்கு அந்த கண்ட்ரி தெரியும்டா, எந்த கண்ட்ரினா அந்த கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி அது லாங்குவேஜ் மாத்திக்கும். அப்ப நீங்க பெங்களூர் போகும்போது ஹிந்தி பேயா இருந்துச்சா? இல்ல அது பேசல.
அது அடிச்சிருச்சு. நான் ஒரு பேய் பேசுனுச்சு. எப்படி இருந்துச்சு? அது வந்து இங்கிலீஷ் பேசுனுச்சு. என்ன நடந்துச்சு அது? அது என்ன நினச்சின்னா, ஒரு நாள் பழைய கதையில், அது பழைய கதை, கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சு. கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போது அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சைக்கோ மாதிரி, கிறிஸ் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரியே இல்ல சொன்னல ஒரு ரொம்ப அப்சஸா இருந்தாங்க மாதிரி. ஸோ அவங்க ஆக்சுவலி ராசோ பண்ணிருச்சு கேர்ள் ஃப்ரெண்ட் மேல. ஒரு நாள் கேட்டேன், நீ யாருன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் வந்து இந்த ஆளு, நான் வந்து ஃபியூ இயர்ஸ் ago நான் வந்து கமிட் சூசைட் பண்ணிட்டேன், நான் வந்து இப்ப இவங்க உள்ளுக்கு இருக்கேன். அப்புறம் அவங்க கதை சொன்னாங்களே அதே மாதிரி கதை சொன்னாங்க. ஏன்டா இன்னொரு பொண்ணுக்குள்ள நீ போது இன்னொரு ஜாமா வாங்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட கொடுத்தேன், பழைய கதைலாம் சொன்னாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? நான் ஆமா வாங்கினேன் தான் சொன்னேன். ஆனா உங்க நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு சார். நேர்மை அதுக்கு என்னங்க சொல்றீங்க? இல்ல பேக தீட்டு இருக்கு, இவர் பிளாங்க் ஃபேஸ்ல அம்மா நான் வாங்கினேன். அதுக்கு என்ன? அதான் அது கேக்குது. பழைய கதைலாம் அதுக்கு எப்படி தெரியுது எனக்கே தெரியல. அது கேட்டு பிற்பாடு அது பாட்டு போயிருச்சு. அப்புறம் ஆமா அந்த பேய் ரியாக்ஷன் வச்சு கொடுத்தா பரவாயில்ல. எல்லாத்துக்கும் ஒருத்தர் இருக்க மாட்டாமா இருந்தா நான் தாங்க வாங்கினேன். நான் வேற இடமோ எதிர்பார்த்தேன். அடுத்த வீட்டுக்கு போவோம் மணிக்கும். என்ன ஒரு ரியாக்ஷன் விட்டது அந்த மத்த பேய் என்னது உண்மையை சொல்லிட்டான். இன்னும் கொஞ்சம் பயம் இருக்கு. ட்ரைனிங் பண்ணும்போது அந்த பேய் கடத்தல என் ஃபைல்லே ஒரே ஒரு கேஸ் முடிக்க முடியாத கேஸ். ஒரே ஒரு பால் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. தாடி செய்தி என்னடா கம் பேக் இன். So anyways, you know what I was thinking when the girl was telling her story? Honestly, right, when she was telling her story, I felt everyone, you know how she knew that people were saying that, oh, in the girl and the raso irukke adana adhe mari in the girl and maybe, you know, she had a past that, you know, maybe these owners would have known. They would have like office gossip, you know. So that girl might have known because of that. நான் என்ன நினைச்சேன்னா, okay, basically இப்ப I thought, okay, if she didn't bring that story up, like அது வந்து இதோட பாச சொன்னுச்சு அப்படின்ற அது சொல்லனா, I would have definitely assume இந்த கேர்ள் தான் ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா அது ஆப்வியஸா தெரியுது. அது பாட்டுல she's minding her own business, probably because sometimes I have seen people talk to themselves because they are figuring out something. அதாவது ஏதாவது யோசிக்கும் போது அவங்களே பேசிக்குவாங்க. அவங்க எல்லாம் லா ஃபார்ம்ல இருக்கிறவங்க சில சமயம் வந்து they are very stressed, so they will talk to themselves and everything. They will try to think something. So அவங்க மைண்ட் so fast ஆச்சுன்னா அவங்க வந்து சொன்னாதான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். So sometimes people have that habit. So அதை வச்சு பேய் பிடிச்சிச்சுன்னு நீ சொல்ல முடியாது. பேய் பிடிச்சுன்னு சொல்ல முடியாது. உப்பு முடிச்சிட்டு உட்காரு வந்த மூஞ்சி பச்சாக்கன்னு தெளிக்கிறேன்டா. இல்ல நீ like whatever the girl did, right, it sounds like she's the crazy one. Correct. ஏன்னா நீ பாரு, பேய் பிடிச்சிருக்குன்னு பேய் எப்படி லா ஃபார்ம்ல வேலை செய்யுதுன்னு நீ இன்னொரு கேள்வி கேட்கணும். அதுக்கு லாலாம் தெரியணும் வேணாம். எப்படி பேய்க்கு லா? டேய் அது எனக்கு தெரிஞ்சு அது அவங்க வேலை செய்யும் போது அவங்களா இருக்காங்க. எப்பயாச்சும் ஒன்று தான் அன்னி. அதாவது பேய் வந்து டேப் பண்ணிட்டு போயிடுது. ஓகே கை கூட டேப் பண்ணிடுறேன். நான் இருப்பேன். அது ஒரு சிச்சுவேஷன்ல தான் திருப்ப வரும், பொசஸ் பண்ணும். அது சம்டைம்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கும், சம்டைம்ஸ் அவங்க வெளியே வந்துடும். அதான் ஸ்பீட் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வினோதமான நோய். ஸ்பீட் பர்சனாலிட்டி வினோதமான நோய் யாருக்கும் தெரியாது. Maybe la speed personality கூட இருக்கலாம்ல. I think could be she's mentally disturbed because of stress. Okay, ஆனா இந்த girls சொன்ன ஒரு விஷயம், அந்த பாஸ் சொன்னாங்க, அது எப்படி? நான் அத சொல்றேன். அந்த ஆசிட் நீ அந்த இன்னொரு லேடிக்கு பேய் பிடிச்சது such a private matter, and they already telling it to this girl who's just an intern who's going to be here for 3-4 months. So you're assuming that she already told her past lah. Maybe they got to know. Maybe their lawyers, they would have done their background check and things. So maybe a family friend yara. So we don't know how she got the job, but she could have said like, நீ நம்ம யாருன்னு தெரியாத ஆளுங்கிட்டே அதோட பாச சொல்லுது, வேலை செய்றவங்கிட்ட சொல்லியிருக்காதா? பாசிபிள் பேச்சு வார்த்தை நான் இந்த மாதிரி ஒரு நடந்துச்சு எனக்குன்னு. சோ அது வந்து அவங்க ஆள் மனசுல போய் கரெக்ட் திடீர்னு அந்த ஸ்ட்ரெஸ்ல வெளியே வரும்போது இது அவங்க அந்த லேடி வந்து அதை சொல்லியிருக்கலாம். So it's more like because the story feels like rather than a possession, it feels like ரெண்டு பேர் வந்து ஒரு ஆள் பேயின்னு பார்த்து பயந்துருக்காங்க. அந்த பொண்ணு சிரிக்கிறது பார்த்தா
ஒரு பிள்ளை வந்து அங்க பேய் பார்த்து நான் பேய் நினைச்சிட்டு பேசிருக்கேன், நானே சிரிப்பேன்டா. ஆக்சுவலி அது சிரிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு இது பேய் சிரிக்கிற மாதிரி தெரியல, இது நானே சிரிப்பேன், நான் பேய் பிடிச்சேன், நான் இன்னும் நடிப்பேன். இது கதை ஏன் எப்படி இருந்துச்சுன்னா, இவர் மொத்தம் ஈப்போன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு கதை ஸ்ட்ரைக் ஆச்சு. இது ரொம்ப நாள் ஆச்சு, மறந்துட்டேன் கொஞ்சம். ஆனா அந்த கதை எனக்கு ரஃபா தெரியும். ஒரு சைனீஸ் ஃபேமிலிக்கு நடந்த ஒரு விஷயம். இவருக்கு வந்து 9 children இருக்கு. அவ்வளோ இருக்காரு. வெரி ஹார்ட் ஒர்க்கிங் மேன். இவரு ஐ திங்க் ஹி ஹேட் மல்டிபிள் பிசினஸ். ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் பிசினஸ் வந்து இவருக்கு காஃபி ஃபேக்டரி இருக்கு. காஃபி பீன் செய்யறதுலாம் அது அதெல்லாம் இருக்கு. பார்த்திபன் அவர் கேஃபே வைக்கல, காஃபி பீன் மட்டும் தான் பண்றாரு. அட்வான்ஸ் பார்த்திபன். ஸோ அந்த அப்போ வந்து சைனீஸ் கல்ச்சர்ல வந்து ஓகே தே ஆல் பிரதர்ஸ், அவங்க தான் வந்து இந்த பிசினஸ் செய்யுது. பட் ஆனா வந்து சம் சிச்சுவேஷன்ல வந்து அக்செப்டபிளா சிஸ்டர் அந்த மாதிரி கூட பிசினஸ் எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து 3 பேர் வந்து 2 brothers 1 sister வந்து ஒரு அந்த காஃபி பிசினஸ் எடுத்து நடத்துறாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து வேற பிசினஸ் வேற இருக்கு. ஸோ இவர் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து சீக் படுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ he couldn't do anymore. the owner. ஓகே. அவருக்கு ஒய்ஃப் இல்லை, ஒய்ஃப் எப்பயும் இருந்துச்சு. அவர் தான் வந்து சிங்கிள் மேனா வந்து டேக் கேர் ஆஃப் த ஹோல் ஃபேமிலிலாம். ஸோ ஒய்ஃப் பாஸ்ட் அவே இன் கேன்சர், ஐ திங்க், ஃபார் மிஸ்டேக். ஸோ இவருக்கு வந்து திடீர்னு வந்து ஆக்சுவலி பட் த திங் இஸ் ஹீஸ் நாட் லைக் ஸ்லோலி கெட் சிக். திடீர்னு வந்து சீக் வந்துருச்சு, எப்படின்னு தெரியல, டக்குன்னு சீக் வந்துருச்சு. ஏன்னா அது வந்து ஒரு சிச்சுவேஷன் நடந்துச்சு, நான் அதை அப்புறம் சொல்றேன் ஏன்னு. அப்புறம் வந்து இவர் பெட் ரீடன் ஆயிட்டாரு. ஸோ எந்திரிக்க முடியல, உடம்பு பூரா வந்து ப்ளூ பிளாக் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்னன்னு சொல்லி டாக்டர்லாம் செக் பண்ணும்போது டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க தெரில, மேபி வந்து லைக் ஏன்னோ அயன் பத்தாம இருக்கலாம், அது மாதிரி பத்தாம இருக்கலாம். ஸோ தே கிவிங் சம் எக்ஸ்கியூசஸ். ஸோ அந்த மெடிசன் ஹெர்பல்ஸ்லாம் கொடுத்து பார்க்கணும்னு அப்பயும் வந்து நாட் இம்ப்ரூவிங். பட் டாக்டர் இப்போ வந்து ஆரம்பத்தில் வந்து டாக்டர் வந்து இந்த இவரை பார்த்துக்காது, அது வந்து அது பாட்டில் அது கல்யாணம் பண்ணிடுச்சு, அது பிள்ளை இருக்கு, அதுதான் பார்த்து. திடீர்னு வந்து டாக்டர் வந்து இல்ல நான் பாத்துக்கிறேன் எங்க அப்பா. டாக்டர்ஸ் நீ டாக்டர் கிடைச்சு மக வந்து பாத்துக்குது. இந்த பிள்ளைங்களாம் கூட்டு வந்துருச்சு, அது பிள்ளைலாம் இருக்கு. அண்ணன் சொல்றான் ஏதோ சம்திங் இஸ் ராங் இந்த ரூம்ல, எங்கன்னா அப்பா வந்து இந்த மாதிரி இருக்க மாட்டாரு அப்படின்னு. இப்போ வந்து அது ஏன்னா அதே சமயம் இந்த மகளும் வந்து இந்த பிள்ளைங்கலாம் விடாது. பிள்ளைங்களாம் வந்து பெட்ல ஏறினா அது அடிச்சிடும். தாத்தா பெட்ல ஏறாதீங்கன்னு சொல்லி அடிச்சு. தாத்தா வந்து எப்போதும் வந்து ஒரு கேர்ள் கூட க்ளோஸா இருப்பாரு, அது வேலைக்காரி. தாத்தா வராரு கதர் அவர் விட்டுட்டாரு. இல்ல அது அவரு உயிரை விட்டுற போறாருன்னு சொல்லுவாரு. அவர் வந்து இந்த இந்தோனேஷியன் லேடி தான் டேக் கேர் பண்ணிக்குது. ஆரம்பத்துல அது இந்தோனேஷியன் லேடி ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த இந்தோனேஷியன் லேடி வந்து அப்பப்போ வந்து செக் பண்ணுது, ரூம்ல வந்து செக் பண்ணுது, ஒரு மாதிரி வியர்டா நடக்குது. ஸோ அது அண்ணக்காரன் பார்த்துட்டான். அண்ணக்காரன் பார்த்து இது என்ன அந்த இந்தோனேஷியன் லேடி ஒரு மாதிரி நடந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கறான். அவனுக்கு இந்த இண்டோனேஷியன் மேலே சண்டை வருது. ஃபேமிலி கிட்டலாம் சொல்றான் இந்த மாதிரி இல்ல அதுதான் எனக்கு மேலே சந்தேகமா இருக்கு, அது மேல ஒருவேளை அது எதுவும் பண்ணிருக்கு அப்படின்னு. ஸோ எல்லாரும் சொல்றாங்க. இந்த அக்காக்காரி சொல்றா அப்புறம் வேலையை விட்டு தூக்கிடுவோம், அது தேவையில்ல அப்படின்னு. அப்ப சொல்றா இல்ல இருக்கட்டும், நம்ம பார்ப்போம், அதை செக் பண்ணுவோம், அது என்னன்னாலும் ஒன்றும் பண்ணுது அப்படின்னு. பிகாஸ் யூ பிஹேவிங் அப்நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நாலாவது எல்லாம் பிளேம் வந்து இந்த லேடி மேல வருது. ஸோ அப்போ சொல்றாங்க இப்போனா இது எதுவும் பண்ணிருக்கு சொல்லிட்டு இப்போ வந்து சாமியெல்லாம் வந்து கூட்டு வந்து அது மாதிரி. அப்போ சாமியும் சொல்றான் ஆமா உங்க வீட்டில் ஒரு பொம்பளை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். வீட்டில் செய்வேன் விச் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி சாமி இதெல்லாம் கொடுத்து தண்ணியெல்லாம் கொடுத்து எல்லாம் மந்திரிச்சு எல்லாம் வந்து அப்பயும் போல. இப்போ என்னன்னா அந்த பிள்ளைங்கெல்லாம் போயிட்டு அடிக்கடி விளாடுதுங்களா இந்த மெத்தையில போய் விளாடுறப்ப அந்த தாத்தா கூட போய் விளாண்டுட்டு இருக்குங்களா. அப்போ விளாண்டுட்டு இருக்கும்போது திருப்பி அந்த பிள்ளைங்களாம் வரும்போது இந்த பிள்ளைங்களும் வந்து கையெல்லாம் வந்து இந்த கருப்பா அது மாதிரி ஒரு கொப்பளமா ஆரம்பிச்சு. கொப்பளமா இப்போ அது அந்த டேட்டோட உடம்புல வந்து கொப்பளமா இருக்கு. அது ஏன்னு தெரியல, ஒரு கொப்பளமா இருக்கு. ஸோ இது ஸ்கின் டிசீஸ் மாதிரிலாம். ஸோ அப்பா கிட்ட இந்த தாத்தா கிட்ட போனதும் இது வந்து ஒட்டிடுச்சு அப்படின்றது மாதிரி வந்துருச்சு. இப்போ ஸோ என்னதான் சீக்குன்னு சொல்லி யாருக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஹெர்பல் இதுவும் பண்ணிட்டாங்க, அது என்னன்னு சொல்ல தெரியல. ஸோ நாளாக ஓகே so did they even go to a professional specialist and checked it? They checked, they couldn't understand what is it, probably a skin disease or probably ringworm. அது தெரியல, என்னமோ disease சொன்னாங்க, like could be assume that. அப்ப அதுக்கு மருந்து கொடுத்தாங்க, பட் அதுவும் நல்லா போல. something I forgot what is the disease was. There's something like that, and then they checked, but அதுக்கும் கியூர் இல்லைன்னு சொல்லிட்டு அதனால தான் அந்த பிள்ளைங்களுக்கும் பரவுதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். பட் என்னன்னா வேலைக்காரி வந்து அந்த அண்ணன் கிட்ட சொல்றா, தாத்தா ரூம்ல ஒரு உருவத்தை பார்த்தேன், அது வந்து கிச்சன்ல தான் நடந்து போனுச்சு, நடந்து போய் நான் பார்த்தேன், நான் ராத்திரி எந்திரிச்சு பார்க்கும்போது அது கொஞ்சம் போயிட்டு
அப்படின்னு கட்டில போயிட்டு தாத்தா காலு கையெல்லாம் நக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு. அது நக்குன இடத்துல தான் வந்து அந்த ருசி இருக்கா இந்த புண்ணுலாம் இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இப்படி அது ஸோ அது பார்த்துட்டு ஸோ அது அப்படியே இருந்துச்சுன்னு சொல்லணும். அந்த அண்ணக்காரனுக்கு சந்தேகம் என்னன்னா, நீ எப்படி பார்த்த, உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சு அப்படின்னு. நாங்களாம் இருந்தோம், எங்களுக்குலாம் ஒன்றும் தெரியல அப்படின்னு. நக்குனது அவங்க தானே. ஸோ அப்போ அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப she said something இந்த ரூம்ல இருக்கு எனக்கு தெரியும் அப்படி. keep on saying that. அப்போ சொல்கிறேன் அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. சரி they switch him. So அப்படி வேற ரூம்ல அப்படி இருக்குன்னு சொல்லி switch in. அப்ப ஸ்விட்ச் பண்ணி வேற ரூம்ல போடும்போது இந்த மக இருந்துச்சுல, அது சொன்னிச்சு ஏன் நம்ம ஸ்விட்ச் பண்ணோம், இது தேவையில்லாத விஷயம். அப்பா வந்து அப்பா ரூம்ல இருக்கட்டும், அது சும்மா வந்து அதுதான் ஏதோ பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கன்வின்ஸ் பண்ணுது. இதெல்லாம் நம்ம மூட நம்பிக்கை, அதெல்லாம் நான் நம்ப விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. அதுதான் என்னமோ பண்ணிருக்கு, அதுதான் வெஸ்ட் ஆஃபர் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ அண்ணனுக்கு வந்து அப்ப இந்த வேலைக்கார சொல்றா, ஆக்சுவலி நான் சொல்லுவேன் ஆனா என் மேல சந்தேகப்படாதீங்க அப்படின்னு. நான் ஒன்னு எதுவும் பண்ணல, எனக்கு என்னமோ உன்னோட தங்கச்சி மேல தான் சந்தேகமா இருக்கு சொன்னவளா இந்த இந்தோனேஷியாக்காரி சொல்றா. அவனுக்கு கோவம் வந்துருச்சு. of course like you blame my sister for what the fuck bro. அவன் சொன்னா நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தா வீட்டை விட்டு வெளியே போயிரு, உனக்கு இது தேவையில்லாத வேலைன்னு. பட் அது சொன்னிச்சு, நீ நம்பலன்னா நான் பார்த்த விஷயத்த நான் சொல்றேன், நீ போயிட்டு கட்டில் கீழே போய் பாரு அப்படின்னு. அது தாத்தாவோட கட்டில் கீழே. ஓகே, நான் எவ்ரி டைம் போறப்ப நீ போக விடல, செய்ய விடல அப்படின்னு. அதாவது கட்டில் கீழே. ஸோ கட்டில் கீழே கட்டில் கீழே கபடி அதை பண்ண விடலன்னு சொன்னிச்சு. ஸோ அப்போ அவன் அண்ணக்காரன் போய் கட்டில் கீழே பார்க்கும்போது தான் தெரிஞ்சு தேர் இஸ் ஒரு சைனீஸ் பேப்பர் தெரியுமா, அது ஒட்டி அந்த தாத்தாவோட பேர் எழுதி அவனோட உருவெல்லாம் வெறிஞ்சு அது ஒட்டி இருக்கு. உருவம் வரைஞ்சியா? ஸோ சைனீஸ் பேப்பர்ல இந்த மாதிரி லாங் பேப்பர்ல இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த தாத்தாவோட பேர் வெறிஞ்சு உருவெல்லாம் வெறிஞ்சு they put something that they under the bed. So if I'm not mistaken, correct me if I'm wrong, Chinese cultureல இந்த மாதிரி பேப்பர்ல வரைஞ்சி எரியறது தான் ஒரு கஷ்டமா இருக்கும். இல்ல ஜம்பி பண்றது, சூரியன்லாம் வரதுக்கு we used to do in production. ஸோ அந்த மாதிரி ஸோ அவங்க வந்து ஆஃபரிங்லாம் கொடுக்கும்போது எரிச்சு தான் விடுவாங்க. ஸோ இது அவங்களோட சிஸ்டம் பிலீஃப்ல. ஸோ அது அப்படி ஒட்டுன்னு. ஸோ பேசிக்கலி அது வந்து பெட் ரீடனா ஆக்கணும்னு சொல்லி தான் அது வந்து அந்த ஸ்பிரிட் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு தான் அந்த இது. அவன் ஸ்லோவா சாகணும்னு சொல்லிட்டு. பட் இதுல வந்து வேலைக்காரி கண்டுபிடிச்சதுனால தான் ஓகே. ஸோ எப்படி இந்த ஸ்டோரி வந்துச்சுன்னா, ஆக்சுவலி ஸோ when it started, அப்பா வந்து சொத்தை பிரிக்கணும்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் தெரிஞ்சிருச்சு சம்திங் இஸ் ஆஃப் அபவுட் ஹிம். சொத்தை பிரிக்கணும், சொத்து வந்து இவனுக்குலாம் போகுதுன்னு. மக வந்து சண்டை போட்டுருக்கு, எனக்கு நான் தான் இவ்வளவு நாள் டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த காஃபி கம்பெனி இது வந்து எனக்கு வேணும், இந்த ஃபேக்டரி வந்து எனக்கு வேணும் அப்படி சொல்லி சண்டை போட்டு இருக்கப்ப அவன் சொல்லியிருக்கான், இது முடியாது, அவன் தான் மூத்தவன், அவனுக்கு கொடுக்குறேன், உனக்கு வேணும்னா நான் இந்த பிசினஸ் வேற பிசினஸ் தந்துடுறேன் அப்படின்னு எனக்கு எல்லாம் முடியாது சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அப்போ சண்டை போட்டு எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டோம். ஆக்சுவலி அதுக்கு அண்ணக்காரனுக்கும் தெரிஞ்சிச்சு, வேணும்னா பரவாயில்ல அதுக்கு எடுத்துக்கிட்டோம், அதுவும் எடுத்துக்கிட்டோன்னு. அப்போ அப்பாக்காரன் தான் வந்து ஸ்டப்பனா இருந்திருக்கான், முடியாது உனக்கு தான் அது, நான் உனக்கு சொல்லிட்டேன், உனக்கு தான் நான் வாக்கு கொடுத்துட்டேன். அதனால தான் ஸ்லோலி ஷி வாண்ட் ஹிம் டு கோ சிக்னா நீ கன்வின்ஸ் பண்ணிடலாம் எப்படியும். அப்ப ஏன்னா அண்ணக்காரன் ஒத்துக்கிட்டான். ஒன்னையும் ஒத்துக்கிறாத ஒரே ஒரு ஆள் வந்து அப்பா மட்டும்தான். சொந்த பிள்ளைங்களுக்கும் விழுந்திருக்குல. சோ என்ன சொந்த பிள்ளைங்களுக்கு லைக் that's why she beat the children so not to go to the grandfather's room. அதனால தான் அந்த ரூமுக்கு போக வேணாம்னு சொல்லிட்டு இப்போ அந்த வீட்டுக்கு போறதே விடல அந்த பிள்ளைங்களை. பட் ஆனா போட்டி சந்தேகம் வந்துரும், ஏன் பிள்ளைங்க கொண்டு வர மாட்டேன், தாத்தாக்கு பிள்ளைங்க தான் ரொம்ப பிடிக்கும், ஏன் கொண்டு வர சந்தேகம் வந்துரும் சொல்லிட்டு so eventually they find out the whole family found out. இது சொன்னதே வந்து அந்த அண்ணக்காரனோட ரிலேட்டிவ் தான் எனக்கு சொன்னது. ஸோ அந்த என்னாச்சுன்னா அந்த அண்ணக்காரன் கடைசியில் சொல்லிட்டான், சொத்தை எடுத்துட்டு எல்லாம் எடுத்துட்டு போயிரு, நீ கடைசி வரைக்கும் எங்கள் அப்பாவை பார்க்க வந்துடாது அப்படின்னு. ஸோ அது கடைசி வரைக்கும் சாவுக்கு அவங்க அப்பாவை பார்க்க வரல. இப்போ பாஸ்துவீங்களா? he passed away. Eventually he passed away. ஆனா கடைசியில் அந்த சாவுக்கு அது வர இல்லை. நீ சொத்தை எடுத்து கிளம்பிடுன்னு சொல்லிட்டான். ஆமா, சொத்துனைக்கு அந்த இது சாக்லேட் ஃபேக்டரியில சாக்லேட் ஃபேக்டரி, கேஃபே அந்த காஃபி பீன் செய்யறது, பேசிக்கலி காஃபி பீன் செய்யற ஒரு ஃபேமிலி. அது அந்த சொத்தை நீ எடுத்துக்க, காஃபி நீயே எடுத்துக்க, எனக்கு வேணாம், ஆனா நான் வந்து அப்பா நான் பாத்துக்கிறேன், நீ சாவுக்கே வர வேணாம். ஏன்னா தெரிஞ்சிச்சு, எல்லா ஃபேமிலிக்கும் தெரிஞ்சிச்சு, ஹோல் ஃபேமிலி தெரிஞ்சிச்சு இதுதான் பண்ணிருக்கு. But she admitted she couldn't resist because தெரிஞ்சிச்சு எல்லாமே. இது சீன பேப்பர்லாம் யார் ஒட்டுவா, அது இந்தோனேஷியா கறி அவளுக்கு தெரியுமா அதெல்லாம். ஸோ ஆப்வியஸா தெரியுது எல்லாமே பண்ணிருச்சு, தெரிஞ்சு. அப்ப என்ன பண்ணாங்க, பேப்பர் கிழிச்சு எரிச்சிட்டாங்களா? அதெல்லாம் செஞ்சுட்டாங்க. He got better lah. But he once he's sick he couldn't recover. அது வயசாயிடுச்சு. So maybe it affected him to get worse.
So eventually he died. நீங்க இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏதாச்சும்? செய்வனை பற்றி கேட்டிருப்பேன். இந்த மாதிரி பேப்பரு கீழே ஆனால் எழுதுவாங்க கொராக்லாம் இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. அந்த என்ன சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு யாரும் சேவன் வந்திருக்கா? இருக்கு அந்த மாதிரி கதை கேள்வி சொல்லுங்க. இருக்கு, செய்வனை இருக்கு. ஆனால் அவ்வளோ அந்த கதை தெரியாது. ஆனால் செய்வனை பட்டது. ஆனால் வந்து அது வந்து டெம்பிளுக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்து டெம்பிளுக்கு போயிட்டு என்னமோ கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு மாதிரி டெம்பிள், அது என்ன மாதிரி டெம்பிள் எனக்கு தெரியாது. So someone went to the temple and think. அது ஆளுக்கு sometime by food or put it in the house செஞ்சா அவங்களுக்கு பேசிக்கலி ஒரு either possess or they get sick. நம்ம போன ஒரு கதையில அந்த லேடி சமைச்சு கொடுத்தாங்க. Actually that is the most effective way for people doing it. என்ன சொல்லுவாங்க, என்னது black magicனா வயித்துக்குள்ள போறது தான் most fast effect. வீடும் அப்படி குடிச்சா அப்படிதான் இருக்கும். அனுபவிச்சு சொல்றேன். எனிவேஸ் லைக் நீ ஹாஸ்பிட்டல் எல்லாம் சொல்லும் போது எனக்கு ஒரு கதை படித்தேன். ஸோ அது பட் த திங் இஸ் ரைட், I don't think so it's a horror story. Okay. It's more like a mental asylum kind of story. Okay. So this entire story comes from a story of a nurse that worked in a mental asylum that is closed down. So apparently this mental asylum, I think it's in Finland or somewhere, the particular hospital has a lot of people coming in who have supernatural problems. Like அவங்க பேய் பார்த்துருக்காங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரவங்கள அந்த ஹாஸ்பிட்டல் தான் போவாங்க. ஓகே. ஸோ அவங்க அந்த மாதிரி இவன் நர்ஸ் இருந்தாங்க, டாக்டர் இருந்திருக்கான். ஸோ டாக்டர் ஒரு கேர்ள் வந்திருக்கு. த கேர்ள் apparently didn't mental asylum நீ எல்லாரும் கொஞ்சம் லவுடாக இருப்பாங்க. But she was very silent. The whole idea of the mental asylum is we want you to get better. We will talk to you to get you better, right? So we want to understand you because a lot of people come to mental asylum because they misunderstood. Okay, so அவன் பேசுறான், ட்ரை பண்றான். இந்த பொண்ணு பத்தி பேசவே இல்லை. ஸோ அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சுட்டு இருக்காங்க. Apparently they sent her but they couldn't afford to come with her. Somebody sponsored her to come here lah. So they called, they say like we don't know what happened. She went to this place for training and then she came back. Apparently she was like she was training to be an Olympic athlete. She's a swimmer. ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு தடவை ரஷ்யாவுக்கு இங்கே போயிட்டு ட்ரெயின் பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கு வரும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. She just kept quiet. Then they were like okay என்ன டாக்டர்லாம் பார்த்து she is mentally disturbed சொல்லிட்டு இந்த இடத்துக்கு கூட்டி வந்திருக்காங்க. ஏன் இந்த இடத்துக்குனா ஏன்னா இது பேய் வர இடத்துக்கு தான் கூட்டிட்டு வருவாங்க. Yeah, she was scribbling a number. The number was 233. Then they were like, it's a very odd number, right, to scribble. So இது மட்டும் scribble மட்டும் தான் பேசுவான். When he realized she was a swimmer, so what they decided to do this water therapy. அப்புறம் தண்ணியில வச்சு சில பேர் நீ தண்ணியில உட்காந்தானா அவங்க ரொம்ப காம் ஆயிடுவாங்க. தண்ணியில உட்காந்து they asked her to tell her what happened and everything. So this the time the nurse was there with the doctor. So the doctor took down the nose and she was taking on the nose. She said for the first time that girl who was pale all the time felt like she was alive. So you know the basic question, are you a swimmer? So she said she's a swimmer, she really loves swimming and she was training to be an athlete to join the Olympics. நீ ட்ரெயின் பண்ண போற, நீ வேற இடத்துக்குலாம் போய் ட்ரைனிங் போய். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு போய் ரஷ்யா எங்கேயோ போயிட்டு ட்ரெயின் பண்ணி போயிருக்கு. ஸோ ரஷ்யா apparently is very famous for their architecture. இது டீமோட கோச்சோடலாம் போயிருக்கு. ஏர்லி மார்னிங்ல she went for jogging and running. இந்த மாதிரி ரன்னிங் போயிட்டு வரும்போது தான் ஒரு நாள் அந்த கோச் சொல்றான், போயிட்டு வரும்போது she said I went running then I came back home then I don't want to talk. Like that. That's all she said. I don't want to talk. Like எதுமே அப்படியே after she said that the nurse wrote basically she said the girl didn't want to talk after that. So like what the fuck, right? Like எதுவும் சொல்ல மாட்டேது. அந்த கட்ட வந்த பிறகு she just became very silent. Okay. And she became very puchad again. Okay. So then like okay, so அப்ப அங்க என்ன நடந்துருக்கு கோச்சிட்டு போய் கேட்டிருக்காங்க because they really want to know what happened because it could be an abuse or something that is happening. So they want to know. So they went and asked the coach. Coach இருக்கான், இது மார்னிங் ரன் போயிருக்கு. மார்னிங் ரன் போயிருக்கும் போது இது குரூப்போட தனியா எங்கேயோ ஓடி இருக்கு. ஓடி ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல திருப்பி வந்துருச்சு. வந்தும்போது அது வரும்போது போகும்போது ரொம்ப ஆக்டிவா இருக்குமா, வரும்போது she just walked like she saw something. இவன் என்னாச்சுன்னா இது பேசவே மாட்டேது. So they also don't know what happened. So the doctor was like they were trying few more months they were trying to get, but every time she comes to that point she'll just be quiet. Before that she can tell her childhood story everything, but after the point it's like memory off பண்ண மாதிரி. அவங்க physical check எல்லாம் பண்ணி பார்த்தாங்க, like this no case of abuse. Okay. Because that's the preliminary round they did. The doctor said even if she saw like flash or something, flash
ஃபிளாஷர் somebody who அம்மனமா இருக்காங்க அந்த ஷாக்ல இருந்திருக்கும் because she is very 16-15ல இருக்கிற பொண்ணு தான். ஆனா இதுட்டு வரும்போதே she was like 20 plus already. So this doctor decided to go to that where the place was la. போயிருக்கும்போது அவன் வந்து அந்த ரூட்லாம் போய் தேடி அந்த பொண்ணு பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த பொண்ணு ஞாபகம் எதுவும் வரல. ஓகே. ஸோ இவனும் சொல்றான் அந்த சரி இந்த இடத்துல ஜாகிங் போயிருக்கான்னு சொல்லிட்டு இவன் போயிருக்கான். அவ போன இடத்துக்கே போயிருக்கான். பிகாஸ் எவ்ரிஒன் said remember she went off track. There's no way to go off track. ஏன்னா அது வந்து லைக் the running hill மாதிரி தான். Like you're going on top of the hill and then you come back. So you can never go off track, right? ஸோ இவனும் போயிருக்கான் இல்லை இந்த ட்ராக்ல ஆஃப் ட்ராக் பண்ணி வேர் டிட் ஷி கோ. திருப்பி ஒரு நாள் வந்து இவனும் சரி இதே நேரத்தில் ஜாகிங் போகணும்னு சொல்லிட்டு போயிருக்கான். போகும்போது அவன் என்ன தெரிஞ்சிருக்குன்னா அவன் காலையில் போகும்போது தெரியல ஆனால் போகும்போது என்ன தெரிஞ்சிருக்குன்னா அந்த ஆஃப் ட்ராக்ல போகும்போது ஒரு இடத்துல வந்து விளக்கு வச்சு இந்த மலை மேலாம் போனேன்னா இந்த மலை பக்கத்தில் அவங்க வந்து கல்லுலாம் வச்சுட்டு அங்கே வந்து கேண்டில் வச்சிருப்பாங்க. இவங்க வந்து கேண்டில் வச்சிருக்காங்க. கேண்டில் வச்சுட்டு இவன் இப்படி பார்த்துட்டு நான் காலையில் பார்க்கவே இல்லையே அவன் மண்டியில் என்னன்னா பிகாஸ் இட்ஸ் நாட் சம்திங் தட் இஸ் வெரி பிரைட் மணி ஸோ didn't see this ன்னு சொல்லிட்டு so he saw it and then he like whatever lah then he just went off. இவன் வந்து சொல்லியிருக்காங்க நீ ஏன் இவ்வளோ நேரம் ஓட்டு வந்தேன்னு. half an hour போகிற இடத்துல நீ ஏன் இவ்வளோ நேரம் எடுத்தேன். apparently he was gone for like an hour. இல்லையே நான் போயிட்டு ஓட்டிட்டு தான் வந்தேன் லைக் போயிட்டு வந்து தான் வந்தேன். அவன் சொன்னான் நான் ஒரு டாக்டர் நான் எவ்வளோ போயிட்டு தான் வந்தேன். ஸோ இவனுக்கு இது இதாச்சு அவன் வந்து இந்த விளக்குலாம் வச்சது வந்து கேட்டிருக்கான். இந்த விளக்குலாம் வச்சிருக்கு நீங்களாம் பார்த்துருக்கீங்கன்னு அவன் சொல்கிறான் என்ன விளக்கு. ஸோ apparently it's a common thing that the people who come around the visitors foreigners come they seen this விளக்கு வச்சிருக்காங்க. இந்த விளக்கு என்ன எப்படி இருக்கும் அது? It's just like a stone okay but with candles. ஸோ அவன் அப்படி தான் பார்த்துருக்கான். அந்த மாதிரி பார்த்துட்டு அவன் சொல்ல locals have said there are a lot of people who have foreigners who have seen it but the locals have never seen it. Okay. So the stories like rumors that they all have seen it. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க அது இங்க இருக்கு அங்க இருக்கு இந்த சைடுல இருக்கு அந்த சைடுல வேற இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா அந்த ஹீல்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. இவனுக்கும் டவுட்டா இருந்துச்சு. மறுநாள் இவரும் போயிருக்காரு தேடி போயிருக்காரு இருந்திருக்கு. So he seen it twice. So for him is consistent. It's 2 days he saw it. So but this time he saw a man there la. So man there அவன் உட்காட்டு சொல்றேன் இது வந்து சாமி கும்பிட்ற இடம். நாங்கள் வந்து காலங்காத்தால் வந்து 6 மணிக்கு மேலே இது வச்சுருப்போம். நான் இங்கே வந்து வச்சுருப்பேன் ஏன்னா நிறைய பேர் வந்து லாஸ்ட் ஆயிடுவாங்க. ஸோ அவங்களுக்காண்டி வச்சிருப்பேன். ஓகேலா இதை நினச்சிட்டு அவனு வந்துட்டான் இந்த பொண்ணு பற்றி எதுவும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. சீவன் அந்த பொண்ணுகிட்ட தண்ணியில் இருக்கும் அந்த பொண்ணு பற்றி இதை பற்றி கேட்டிருக்கான். இது நீ பாத்தியா இல்லைன்னு. ஷி காட் வெரி angryலா. சொன்னே அது லைக் angry and she started like she's panic attack வந்துருச்சு. she started panic attack. She started like இதெல்லாம் வந்து பார்த்தோன்னே இது என்ன ஆச்சுன்னு தெரியாது. அந்த பொண்ணு started become restless after a few days. She apparently said this is the word she was saying. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுல செலுடிவிச்சின் என்னமோ ரஷ்யன்ல என்னமோ சொல்லியிருக்கு. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டே இருந்திருக்கு. After he mentioned that. Yeah, because this was their role. She was saying this 2-3 days later she committed suicide. She committed suicide. After she committed suicide இது பத்தி எதுவும் பேசல. Like and they had to close down the thing because she was the first one to die because of this. So they said because the surrounding has been all this thing she committed suicide la. ஆனா அந்த நர்ஸ் என்ன தெரியுமா சொன்னிச்சு நான் இது வரைக்கும் அந்த பொண்ணை அந்த கதை முடிஞ்சோன்னே ரொம்ப பேலாயிருவா ஆனா அதை சொல்லும்போது மட்டும் அவன் வந்து பயங்கரமா கோவமாயிருவா. கோவமாயிட்டு அண்ட் பேனிக் ஆயிட்டா. ஸோ அது சொன்னதுலேருந்து ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு she felt like something is going to come kill her. இது என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ டாக்டர் வந்து இது என்னாச்சு. ஸோ டாக்டரும் போய் கேட்டிருக்கான் இது இந்த கேண்டில் வந்து இந்த ஒருத்தன் இருந்திருக்கானே அவன் வந்து இந்த பொண்ணை பார்த்துருக்கானா. இவன் போய் அந்த லைக் he went with people he went again there was no people there. He's like okay la fuck it la what the fuck is this, right? So he went another day to find he went alone and he saw the guy. He saw the guy and he asked the guy did you see a girl like this. அவன் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு 8 வருஷம் இருந்து முன்னாடி பொண்ணு இவன் பார்த்து இன்னும் ஞாபகம் வச்சிருக்கானா. ஸோ அவன் சொன்னா இந்த பொண்ணு வந்துச்சு கேண்டிலே பார்த்துட்டு இருந்துச்சு. ஒரு கேண்டில் தான் அப்படியே லைட் போச்சு. லைட் போன பிற்பாடு நான் வந்து கேண்டில் திருப்பியும் ஏற்ற வந்தேன் அது பொண்ணு கீழே இப்படி உட்காந்துட்டு இன்னும் இப்படியே உட்காந்து இருந்துச்சா. ஸோ இவன் பார்த்துட்டு இட் ஸ்டில் டசன்ட் மேக் சென்ஸ் ரைட். ஸோ அந்த பிள்ளை அப்படி நடக்க ஆரம்பிச்சிருச்சா. இன்னும் என்னாச்சு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு இவன் போயிட்டு திருப்பி போயிருக்கான். திருப்பி வந்துட்டு அந்த நர்ஸ் சொல்லியிருக்கான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு. இந்த திரும்ப அந்த 30லேருந்து அந்த நம்பர் இருக்குன்னு நம்பரில் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அதெல்லாம் ரிசர்ச் பண்ண பார்த்தான் எதுவும் வரல. ஸோ இது எப்படி ட்ரிகர் ஆச்சுன்னா இட் வாஸ் அ கோல்ட் கேஸ் லைக் they don't know what happened. Okay few years later like this doctor passed away.
After he passed away, the nurse said the doctor didn't say everything. The doctor, the guy she saw, only he has seen it. Nobody else who went with him saw the thing. அவன் போயிட்டு வரும்போதெல்லாம் அவன் 1 hour காண போயிட்டு வந்துருவான். நம்மளுக்கு அவனுக்கு எதுவும் ஆகல. She suspect அந்த கேண்டல் அழிஞ்சனால மேபி the girl இந்த மாதிரி ஏதோ நடந்திருக்கு, அந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த லேடிக்கு எப்ப தெரியுமா அந்த இது வந்திருக்கு? After few years, because she was the type that she was traveling around. There was another girl from Bangladesh or something, also was seeing a number. The same thing is quiet at number சொல்லிட்டு இருந்திருக்கு. But she was found under a tree. She claimed that she was sexually abused. யார் அந்த girl வந்து அந்த girl சொல்லிருக்கா she was sexually abused. ஆனா அந்த signage எதுவும் இல்ல. Only they found was tree bark inside her thing. Oh yes sir. Yeah. அது உள்ளுக்கு இருக்கு. நீ உள்ளுக்கு சொறி விட்ட மாதிரி இருக்கா. ஐயோ. So இது இந்த மாதிரி இருக்கு. அந்த பொண்ணும் அந்த மாதிரி பூச்சாட இருக்கு. So she say her like she had the very similar thing, right? As that previous girl that she saw last time. அதுவும் அந்த ஒரு நம்பர் என்னமோ சொல்லிட்டு இருந்திருக்கு. ஆனா இது வரைக்கும் அது இந்த நம்பருக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. ஸோ சில பேர் வந்து சொல்றாங்க இந்த நம்பர் சொல்றது இந்த பேஸ் ஆன் வாட் த நம்பர் இஸ் லைக் பார்ட் ஆஃப் லைக் ஃபிபோனாச்சி சீக்வன்ஸ். ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸ் நம்பர் கூட இருக்கலாம், இல்ல பிரைம் நம்பர் கூட இருக்கலாம். அந்த மாதிரி ரெண்டு பேருமே ஒரே நம்பர் சொன்னாங்களா? இல்ல வேற நம்பர் சொல்லிருக்காங்க. ஆனா அந்த நம்பர் வந்து ரொம்ப ரெண்டுமா இருக்கு. ஆனா அது ரெண்டு அதை யாராவது கூட்டி வச்சு அது அந்த சைட்ல இட்ஸ் பார்ட் ஆஃப் ஃபிபோனாச்சி சீக்வன்ஸ்ல இந்த மாதிரி நம்பர் இருந்திருக்கும். ஸோ அவன் அந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனா எனக்கு புரியுது அந்த லேடிஸ் இன்ன வரைக்கும் she still doesn't know what happened. Because that girl also have that tree bark thing. She doesn't want to talk. முன்ன இருந்த பிள்ளையாச்சா தண்ணியில விழுந்து ஏதாச்சும் இதுக்கு எப்படி பேச வைக்கிறதுன்னு தெரியலையா. ஸோ she just say ஆனா இந்த கம்யூனிட்டில இந்த மாதிரி இந்த ரெண்டு இன்சிடென்ட் she said like in terms of doctor she has seen psychotic people, but she never seen someone like this. The thing is she doesn't even know what the doctor happened because the doctor kept going missing for an hour. Like அவன் கூட போனாங்களே யாருமே வந்து இந்த இது பார்க்கலையா, that guy with the candle, அந்த கேண்டல் எதுவுமே பார்க்கலையா. இவன் ஒட்டி தான் பார்த்திருக்கானா, இவன் ஒட்டி பார்த்துட்டு அந்த பிள்ளை மட்டும் பார்த்திருக்கு. ஸோ யாரு பார்த்ததில்ல. எனக்கு இன்னமும் பிளான்ட் மர்டர் மாதிரி தான். அடுத்த பார்த்தா டாக்டர் தான் சதியன் இந்த மாதிரி பண்ணா ஒரு பொண்ணா என்ன நீ என்ன பிளான் போட்ட. பட் தி திங் இஸ் நீ அந்த மாதிரி இருக்க. ஆனா அந்த நர்ஸ் தான் அங்க இருக்க. அந்த நர்ஸ் தான் அந்த கேர்ள் டேக் கேர் பண்ணதில்ல. ஆனா போறப்ப டாக்டர் என்ன பண்ணிருப்பான்னு தெரியல. இந்த பெருசு என்ன சிலுமிஷம் பண்ணிச்சுன்னு தெரியலையே. போறப்ப எங்க அந்த பிள்ளை போறப்ப இந்த டாக்டர் இந்த மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு அவனே இந்த மாதிரி பண்ணிருக்கலாம்ல. அந்த பிள்ளை அவன் வந்து 7 வருஷம் கழிச்சு இது நடந்துதான் பார்த்திருக்கான். அவன் 7 வருஷத்துக்கு முன்னே பிளான் போட்டிருக்கலாம்ல. அந்த அளவுக்கு டாக்டர் பிளான் போட்டிருக்கானா அவனே அவனை ஆப் வச்சிருப்பான். பட் தி திங் இஸ் a lot of people like it doesn't make sense for the doctor to do anything to her, but it doesn't make sense in terms of the question like people asking is what is the candle thing. அதான் என்ன பார்த்தா அதான் ஒரு கதையா திருப்புறதுக்கு டிஸ்ட்ரக்ஷன் இருக்கலாம் மேபி இருக்கலாம். ஆனா எனக்கு என்னமோ இந்த பின்னாங்கால் என்ன சொன்னீங்க கொஞ்ச நேரம் காணா போயிட்டு வந்துருவாங்க. Maybe he went to that dimension and then he keep coming back. Bunyan சொல்றேன். Maybe he could have been there, right? Maybe could be. ஆனா அப்படினா பாத்துக்கணுமே. ஒரு அங்க இருக்கிற people பாத்துக்கணும். அவன் தான் அந்த கருப்பா இருக்கிற ஒருத்தன் பார்த்தானே. Could be from that people what. You know like Bunyan story or like ஒருத்தவங்க உன்னை கூட்டிட்டு போய் அவங்களோட அந்த ஆனா பூனியன் வந்து இந்தோனேஷியால மலேசியால இருக்கு. வெளிநாட்டுல எனக்கு இன்னும் எனக்கு நம்ம டாஸ் நான் பார்த்துட்டு பிகாஸ் திரும்ப ரெடி வாட்ஸ் த creepiest thing you have seen அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ she said like this story. நம்ம பார்த்துட்டு இது it doesn't feel like a horror story but it has elements of horror, you know. Because the girl like kept like apparently she was very I'm telling it much more shorter, but apparently she got really psychotic after that. Her psychotic episode. அவன் வந்து அந்த கேண்டில் பற்றி சொல்லும் போது அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி நீ பூனியான் சொன்னும் போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஷேர் பண்ண ஒரு கதை. இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கதை இல்லை, ஒரு சிம்பிளான கதை தான். ஸோ பட் ஒரு ஆள் அந்த கதையில் வந்து ஒரு ஆள் வந்து பார்க்க முடியும் அவரால், பட் மற்றவங்களெல்லாம் அதை பார்க்க முடியாது. ஸோ இந்த எல்லாமே வந்து ஒரு 18 people தான் வந்து they went on together to எஃப்எம்ஓஸா அது இடம் பேரு மலக்கலர் இருக்கு. ஸோ அங்கேயே the resort I think so it's like a corner resort. I never been there so I don't know how is it. So the more corner இடமா. ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்விம்மிங் பூல்லாம் இருந்திருக்கு. ஸோ பட் it's gate all closed already, right? There is no one can come in lah. Okay அப்படிதான் இருந்திருக்கு. ஸோ இவங்கெல்லாம் போந்துட்டு அப்போ வந்து இப்போ ஒரு ஃப்ரெண்ட் பார்த்துருக்காரு இந்த மாதிரி உள்ளுக்கு ஒரு பாட்டி பார்த்தேன் அப்படின்னு. பாட்டியை பாத்தியா? பாட்டி பண்ணிட்டு இருக்கும்போது எதுக்கு மேன் உனக்கு பாட்டி?
ஜோக்கு ஜோக்கு சிரிக்கணும் இப்ப. ஸோ வேணா நான் அந்த மொதல் பட்டன் தட்ட இது சும்மா அந்த ரெட் கலர் பட்டன் தட்டு. When your legs don't work like they used to. So அப்ப ஒருத்த மட்டும் அந்த பாட்டி பார்த்தேன்னு சொல்லியிருக்கான். ஸோ இவங்களை பார்த்து இவன் சும்மா லூஸு அரை லூஸு இதை பேசிட்டு இருப்பான் போல இருக்குது. ஸோ தே கண்டினியூ த பார்ட்டிலா. அப்போ வந்து ஒருத்தன் வந்து சொல்லியிருக்கான் லெட்ஸ் கோ ரெஸ்பெக்ட், ஏன்னா இந்த இடம் வந்து எதுக்கே இருக்கிற மாதிரிலாம் நம்ம தெரியும் அப்படின்னு நம்ம எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஸோ ஆரம்பத்தில் வந்து இந்த மரத்துக்குலாம் போயிட்டு ஓப்பன் பண்ணி விஸ்கி வந்து they do the ceremony all. அது ரெஸ்பெக்ட் பண்றாங்க. they according to them ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மரத்தில் போயிட்டு they bow and all they say everything. Actually it's considered respect. Like திரும்ப அந்த இது இருக்க ரூமா பஞ்சாங்கன்னு சொல்லுவாங்களா? சரவால நீ ரூமா பஞ்சாங் பண்ண ஒவ்வொரு வீட்டுக்கு போனா நீ துவா குடிக்கணும் தெரியுமா? ஒவ்வொரு அது தெரியும். ஆக்சுவலி சைனீஸ் ட்ரெடிஷன்லயும் அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஊத்துவாங்க, இந்த மாதிரி கீழே ஊத்திட்டு இது மாதிரி அது ஃபார் ancestors-க்கு அந்த மாதிரி. ஸோ இந்தியன்ஸும் பண்ணுவாங்க சில பேர். இல்லை ஹோட்டலுக்கு போனாலும் அதை செய்ய சொல்லுவாங்க, நாக் பண்ணிட்டு கங்குன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஸோ கரெக்ட். ஸோ இந்த பையன்களும் வந்து சொல்லிட்டாங்க. என்ன ரியாக்ஷன் திடீர்னு வந்துச்சு? இல்லை ஹோட்டல் சொன்னீங்க ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு. எப்படி தான் வந்து உனக்கு ஐடியா அப்படிதான் வருமா? திடீர்னு கணக்காயிருச்சு இன்னும் ஏறின மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒன்று இவங்க நாக் பண்ணி மதியாரெல்லாம் கொடுத்துட்டாங்க. பட் தம்பிங்களுக்கு சூர் ஏற 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 இவங்களே மறக்கிறாங்க மரியாதையை. ரவுண்ட் 1 எப்படா இருக்க மச்சான்? ரவுண்ட் 2 எப்படா இருக்க? ரவுண்ட் 13 நாயா வாடா என்ன இருக்கற? இந்த மாதிரி நேரம் மரியாதை குறைஞ்சிட்டே இருக்கு. பேய் டேய் ஹலோ சார் வணக்கம். ஸோ பேய் வச்சோம் தேங்க்யூ நல்ல பயல்களா இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் இல்லை டே என்ன சார் மரியாதை நடுவுல சார வாடா போடான்னு கூப்பிட்டீங்க. டேய் மயிறு என்னடா பண்ணிட்டு இருக்கற? நீல பேயா? சோ இப்போ வந்து ஒருத்தன் சூராயி உள்ளுக்கு போயிட்டான். எது உள்ளுக்கு? அவன் வீட்டுக்குள்ள போயிட்டான். வீட்டுக்கு போயிட்டு கோழி பறிக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் போயிட்டு கோழி பொறிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி ஒருத்த சூர்ல இருந்தா நம்புவான்டா. கோழி பொறிச்சிருவேன். போய் ஒரு கேவிசி போ கேஸ் வேணுமா? இல்லை நான் பொறிச்சு கொண்டு வரேன். கை விட்டு பொறிச்சுக்கிட்டு பறிச்சுட்டு இருக்கும் போது இவன் வந்து இவங்க வந்து சொல்றாங்க இதெல்லாம் இங்க பேயெல்லாம் இல்லை, திடீர்னு பேயெல்லாம் இல்லை அப்படிலாம் பேசிக்கிட்டு டாபிக் வருது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி இங்கே இருக்கா அங்கே இருக்கான்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ அவன் சொல்கிறான், ஃப்ரெண்டு சொல்கிறான், டேய் இதெல்லாம் வேணாம், தேவையில்லாத வேலை, வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க. இது நான் அங்கங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன் இருக்கு, நான் சொல்றேன். நீ பாக்குற இங்க இருக்கா அங்க இருக்கான்னு கேட்டுட்டு இருக்காங்க. சோ அப்ப இந்த ஃப்ரெண்ட் சொன்னா, நீ நம்பலன்னா நான் உன் கண்ணு முன்னாடியே காமிக்கிறேன், அது வந்துட்டு போவோம் பாக்குறியா அப்படின்னு. காமிப்பிடு, இந்த பொறிச்சக்கோழி இருக்குல்ல, இது ஸ்விமிங் பூலு. ஸோ இங்கிட்டு வந்து ஒரு பொறிச்சக்கோழி தூக்கி வீசுறான். அவுட் ஆஃப் நோவே ஒரு நாய் வந்து அப்படி கவிட்டு ஜஸ்ட் டிஸப்பியர். ஓகே, ஏய் நான் பார்க்கல, அது எங்கே வந்துச்சு, நாய் தேடுறாங்க, நான் பார்க்கல, கண்ணு தோறுது, நான் பார்க்கல. ஐயோ இவ்வளவு செட்டப் பண்ணி. ஸோ இப்போ இந்த சைட் ஒரு தூக்கி போடுறான், அங்கிட்டு ஒரு நாய் வந்து கவிட்டு போகுது. பட் வே இது கம் ஃப்ரம், ஸோ டோன்ட் நோ. எல்லாம் நாயும் இதாண்டா டே வெயிட் பண்ணி இவன் இப்படிதான் வருஷம் கூட்டத்தை கொண்டு வருவான், எங்களுக்கு கரெக்டா பொறிச்ச கோழி போடுவான், ரெடி. ஸோ அப்புறம் இது கொஞ்ச நேரம் அவங்களுக்கு ஷாக்கா இருந்துச்சு. பட் அப்பயும் நம்ப முடியல. அவங்க சொன்னாங்க, அது நேபர் டாக்கா இருக்கும், நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்ப எப்படி அவ்வளவு ஃபாஸ்டா போனுச்சு, அதுக்கு ரேஸ் தெரிஞ்ச டோபர்மேன் அந்த பேய் அவன் பயப்பில்ல. இதுல வந்து ஓகே, இப்போ வந்து இவங்க இப்ப இந்த ஃப்ரெண்ட் வந்து இந்த பேய் பாக்குற ஃப்ரெண்டும் இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து உள்ளுக்கு போறாங்க. அப்ப அந்த அந்த கிளவி வந்து போகுது, ஒரு அந்த வெள்ள முடிவுல ஒரு கிளவி நடந்து போகுது. டேய் நான் சொல்ல, அந்த கிளவி நீ பாத்தியா? நானும் பார்த்தேன், நான் தான் சொல்றேன்ல இருக்குன்னு. நடந்து போகுதுன்னா எப்படி? இங்க கிச்சன்ல உள்ளுக்கு நடந்து போகுது. ஓஹோ. தென் இங்க இந்த ஒருத்தன் கோழி படிச்சுட்டு இருக்கால, அவன் வந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு வேணுமா? ஓகே ஓகே. டே இவன் வந்துட்டு கோழி எடுத்துக்கிட்டு இருக்கான், டே அவருக்கும் கொடுங்கடா அப்படின்னு.
யாரு கூட பேசிக்கிட்டு இருக்க, வாஷிங் மிஷின் தான்டா இருக்கு. வாஷிங் மிஷினா, டேய் இங்க ஒருத்தர் ஆள் இருக்காரா. He's seeing some other person. He's seeing someone. Okay. சார் கொஞ்சம் கரண்டி கொடுங்க. யார்கிட்ட பேசியிருக்கிற? அவர் தான் கரண்டி பறந்துட்டு வருதா ஃபார்மரில் சமைக்கிறீங்க. ஸோ இங்கே பேசிக்கிட்டு வரும்போது வெளியே ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க ஒரு செட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேட்டு எல்லாம் வந்து ஜாமான் பாட்டிலாம், ஸோ பாட்டில் தூக்கி வீசுறாங்க. பாட்டில் உடையுது சும்மா ரோட்லலா ரோட்ல அந்த உடையுது. ஸோ இதெல்லாம் வந்து அக்யூமுலேட்டட் இவென்ட். ஸோ அதே சொல்லுவாங்க, திமிர் மேலே திமிர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஃப்ரெண்ட் இந்த தெரிஞ்ச ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்து பீதி கிளம்பிடுச்சு. இவங்க பண்ற வேலை பேய் வந்து சுத்தடிக்காம விடப்பாடுது. யோசிச்சிருப்பான், நேத்தே உன்னை ஆயுத எழுத்து படம் பார்க்க கூடாது, அவன் மாதவன் பாட்டில் விட்டு அடிக்கிறான்னு சொல்லி நீயும் பாட்டில் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்க சிச்சுவேஷன்ல இப்ப அந்த ஒரே ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் தான் பார்க்க முடியும். அவன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். டேய் அடக்கி வாசிங்கடான்னு ஒரு ஆளா போய் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ₹1,00,000 கான்ட்ராக்டா எப்படி இருக்கு அந்த ஃப்ரெண்டு என்ன மாதிரி இருக்கு. சும்மா சும்மா ஐயோ சும்மா இருக்கா. இதுல ஒருத்தன் இங்கதால போய் இருக்கு. இந்த மரம் மொத்தமா ஆரம்பத்துல அந்த மரத்துல போயிட்டு தண்ணி ஊத்தி சம்பாயெல்லாம் பண்ணாங்களே, இந்த மரத்துல தானே இப்ப பாரு அப்படி சொல்லிட்டு அவன் பேண்ட் வந்து ஒண்ணு கடி அடிச்சிட்டான். அண்ட் ஒண்ணு கடிச்சு டேய் சொல்றதுக்குள்ள அவன் போயிட்டான். இவன் ஸ்லோ மோல போறதுக்குள்ள அவன் முடிச்சிட்டான். அப்ப எவ்வளவு மெதுவா வேறு பார்த்துருவா. செந்து 180 ஃப்ரேம்ல போட்டாங்க. தமிழ் ஒரு பேரு கட்டுலாம் வந்து இதனால முடிஞ்சா தென் அவன் ஒண்ணு அதுக்கு மேல ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. உன் கதை அவ்வளவுதான். சேத்துல அடி சோத்துல அடி வச்சு ஐ அம் ஃபினிஷ்டா. ஸோ இது முடிஞ்சதும் அந்த அன்னைக்கு ராத்திரி வந்து சில பேரால தூங்க முடியல. தேர் இஸ் a disturbance and everything. பட் இருந்தாலும் அவங்க எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்களா இதுல. ஏன்னா இதுல வந்து the most disrespect பண்ணது இந்த ஒருத்தன் அந்த முத்திரடிச்சான். ஸோ இவன் வந்து இந்த காலேஜ்லயே வந்து ஸ்டார், லைக் ஹீஸ் a very கவின் மரியா, லைக் நோ ஸ்டார், ஹீஸ் பிரசாந்த் மரியா, பிரசாந்த் மாதிரி சொல்லலாம். ஸோ ஹீஸ் லைக் வெரி வெரி வெல் நோன் லா இந்த காலேஜ்ல, ஃபேமஸான ஒரு ஃபேமஸான எல்லாருக்கும் பிடிக்கும். லைக் ஈவன் லெக்சர் நீ வந்து நீ கிளாஸ்க்கு வராட்டி கூட அந்த மாதிரி உன்னை பிடிக்கும். அந்த மாதிரி நல்லா இருக்கு லெக்சர். because someone if you like you really like them. அப்படியா? ஸோ அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு ஆளு. பட் he is very good student, like அந்த மாதிரி லெவல் கிட்டத்தட்ட கிறிஸ் நானே. ஸோ வெரி வெல் நோன். திடீர்னு பார்த்தா அந்த அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் he got break up. his காலேஜ்ல எல்லாருக்கும் சண்டை, எல்லாரும் பிடிக்காம போயிடுச்சு. திடீர்னு யாரும் எல்லாம் சண்டைக்கு வருவாங்க, போலீஸ் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். அப்படி யாருக்குமே தெரியாம போயிடுச்சு. ஈவன் until now till today he try whatever he fails. இப்போ வரைக்கும் ஒண்ணுக்கு வாழ்க்கை ஃபுல்லா ஒண்ணா ஆயிடுச்சு. So until today he couldn't make anything. என்ன செஞ்சாலும் தோல்வி அடைஞ்சிரும். But he was once upon a time very successful. எது செஞ்சாலும் சக்சஸ் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு ஆளு இப்ப எது செஞ்சாலும் தோல்வி ஆயிரும். ஒரு சூறாவளி கிளம்பிய சிவா மோச்சரி. நான் ஆக்சுவலி வந்து நீ சொல்லிட்டு இருக்கும்போது என்னன்னா, லாஸ்ட் இயர் வந்து நான் ஒரு ஷூட்டுக்கு போனேன், கேமரன்ல இருந்தேன். ஸோ அதில் வந்து நானும் தேவகுரு சொல்லிட்டு ஒரு ஆக்டர்லாம், ஸோ நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி நடிப்போம் அந்த சீரீஸ்ல. இந்த கதை சொல்லியிருக்கேன் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். அண்ணன் தம்பி நீயும் தேவகுரும் இது நம்பர் மாதிரி இருக்கு. இந்த படம் அடாப்டட் தளபதி மாதிரி அவர் மம்முட்டினா நான் வந்து. ஸோ ஓகே என்ன ஆச்சுன்னா, எங்கள் 2 பேருக்கும் வந்து வி காட் ஒரு பெரிய ரூம் இருக்கும். ஸோ ஆனால் என்னன்னா அந்த ரூம்ல வந்து ஒரே ஒரு டாய்லெட் தான். ஸோ த டாய்லெட் வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த ரூம். ஒரே ஒரு ரூம்ல ஒரே ஒரு டாய்லெட். இப்போ பாட்டு அவன் சாதாரண சொன்ன, நீ பாட்டோட சொன்ன. இது மனித வாழ்ந்து கொள்ள ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கு இல்ல? அந்த பாட்டுல அந்த லைன் வரும்ல. என்ன பாட்டுல அவன் கவிதை எழுத சொல்லுவான், அவன் பாட்டா அதை பார்த்தா பாடிடும்ல. சரி நீ மட்டும் ஆஃப் சிங்க்ல ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு ராஜா மாதிரி. ஓகே சொல்லு. என்னன்னா அந்த டாய்லெட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த ரூம். ஸோ டாய்லெட் பக்கத்துல வந்து ஒரு சிங்கிள் பெட், அப்புறம் ஒரு குயின் சைஸ் பெட், அதுக்கப்புறம் கதவு. நீ வெளியே இருக்கலாம். நீ சிங்கிள் பெட்ல படுத்த? இல்ல குயின் சைஸ்ல படுத்தேன். அப்ப நீ சிங்கிளா தான் இருக்க. அன்னைக்கு நைட் வந்து நானும் ஓகே. ஸோ தேவகுரு என்ன பண்ணிட்டான், அவன் ஷூட் வந்து
கொஞ்சம் வெள்ளனே முடிஞ்சிருச்சு. ஸோ ஹி கேம் அண்ட் ஸ்லெப்ட் ஆன் தி குயின் சைட். அவன் மொத்தம் படுத்துட்டான். ஸோ நான் லேட்டாக முடிஞ்சதுனால நான் சரி இதுதான் இருக்குன்னு சொல்லி நான் எப்பறா அவன் பெட்ல அவன் படுக்க முடியும் அப்படின்னு சண்டை போட்டியா? ஒன்று போடுறேன். ஸோ டாய்லெட் இருக்கும். ஓகே இப்படி தான் இருக்குமா டாய்லெட்டு. நீ டாய்லெட் கதவு திறந்தனா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும். ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் வந்து அந்த டிவி, அப்புறம் கீழே வந்து அந்த நாக்காளி, அது கீழே காப்பேட்டு, அதுக்கு இதுடா அந்த டிவி கேபினெட். ஸோ டிவி கேபினெட் மேலே தான் வந்து நம்ம எங்களோட அந்த வாலெட்டு என்னது கீ செயின் எல்லாம் வைப்போம். ஸோ இவன் வந்து படுத்துட்டான். ஓகேவா, திடீர்னு நைட்டு வந்து அவன் எந்திரிச்சது எனக்கு தெரியும். ஓகே, அப்புறம் காலையில் வந்து நாங்கள் நார்மலாக பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டோம். ஸோ ஷூட் அந்த இடத்துக்கு போக போகிறலாம். ஐ திங்க் தானாராத்தான் நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு போக போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு வேன் எங்களுக்கு பிக்கப் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கார்டில் ஒரு மாமா கார்டில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். அப்போ கால் சொன்னேன், டேய் நேற்று நைட் என்ன நடந்துச்சுன்னு. என்ன நடந்துச்சு? பிகாஸ் நீ டாய்லெட் போனோன்னா நீ அந்த லைட் தட்டினா லைக் யூ கேன் ஹியர் சம் ஒன் கோயிங் டு டாய்லெட். நோ, இவன் வந்து இப்படி ஃபேஸ் பண்ணி படுத்திருக்கான். ஸோ நான் வந்து கீழே நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி மூஞ்சி பார்க்குற மாதிரி அப்படி ஃபேஸ் பண்ணி படுத்திருக்கோம். பட் நான் சிங்கிள் பெட்ல இருந்திருக்கேன், இவன் அந்த குயின் சைட்ல இருந்திருக்கான். இவன் தூங்கிட்டு இருக்கும்போது ஹி ஃபெல்ட் தட் அந்த டிவி கேபினெட் மேலே செயின் யாரோ, அந்த கீ செயின் ஒரு கொத்தா இருக்கும், அவனோட கீ செயின் கொஞ்சம் கொத்தா இருக்கும், அதை யாரோ நோண்டிட்டு இருக்காங்க. இவன் என்னடா யார் இவன் நினைச்சுக்கிட்டான் நான் தான் இருட்டுல கண்ணு தெரியாம லைட் தெரியிட்டு இருக்கான் போலன்னு சொல்லி இவன் அப்படி ஏஞ்சி இப்படி திரும்பி யாரா இப்படி பார்த்தானா he saw okay first he said நான் நினைச்சேன் நீ தான் நிக்கிறேன்னு. அப்போ வந்து நான் நீட்டா வச்சிருப்பேன் முடியப்ப. so he saw I was standing there. அவன் திரும்பி இப்படி பார்த்தான். what he saw, you know, he saw a guy ஒரு லாங் ஹேர் அந்த டிவி கிட்ட வந்து இப்படியே நின்றுக்கிட்டு இருந்தான். ஸோ அவன் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு, ட்ரெஸ்ஸிங் பக்கத்தில் வந்து ஒரே ஒரு விண்டோ தான் இருக்கும். விண்டோ வெளியே எக்ஸாக்ட்லி ஒரு ஸ்ட்ரீட் லைட். ஸோ அவன் பார்க்கும்போது அவன் ஒரு சிலுவேட் தான் பார்த்தான். ஒரு சிலுவேட்டில் நீட்டி முடி இப்படி வச்சுக்கிட்டு இப்படியே வந்து அந்த அந்த டிவி கேபினெட் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அவன் பிகாஸ் டிவி கேபினெட்டில் பெட்டோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும் டிவி ஆஃப் பண்ணான். ஸோ அதை அப்படி நின்றுட்டு அவன் எந்திரிச்சு அவன் அப்படி படுத்துட்டு தலையை மட்டும் இப்படி திரும்பி பார்த்தான். அவன் நினைச்சான் என்ன போன நின்றுட்டு இருக்கானே. ஸோ இவன் தலையை இப்படி திரும்பினோடனே அந்த உருவம் வந்து பார்த்துருச்சு. இவன் வந்து இப்படி எட்டி இதை பார்க்குறானே, இது அந்த டிவி அந்த சாவி அப்படியே பார்த்துக்கிட்டு கரெக்டாக அப்படி திரும்பிச்சு அவனை. ஸோ ஹி சோ இங்கே பார்த்துருக்கான் இவன். ஹி வாண்டட் டு கால் மீ, நோ டே என்னடானே. அவன் இப்படி திரும்பிட்டு கூப்பிட போகிறான். அவன் சொன்னா, டே நான் கூப்பிட போகிறேன். அப்போ தான் நான் எனக்கு திருக்குன்னு தூக்கி போடுச்சு. நான் கிட்ட யானு நான் அப்படி போனேன்னு கூப்பிட போகிறேன். அப்போ வந்து என் சைட்டில் வந்து அந்த சிங்கிள் பெட்டில் எனக்கு சத்தம் கேட்குது. இப்படி திரும்பி பார்க்குறேன், நீ அப்போ தான் திரும்பி பிளாங்கெட் எடுத்து இப்படி போடுறேன்னு. இவன் இப்படி பார்க்குறான், அந்த உருவம் காணோம். அவன் அப்படி பார்த்துட்டு நான் அப்படி சொல்லிட்டு மறுநாள் என்கிட்ட காசு சொல்கிறான். ஏன் தெரியுமா, அன்னைக்கு அவனுக்கு ஷூட்டு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் தான் ரூம் மயிறு இல்லடா நான் கிளம்ப போறேன். அதை சொல்லு கிளம்ப போறேன்னு இது இப்ப 2 நாளைக்கு நான் தங்கடா. அப்புறம் என்ன பண்ணிச்சு போய் இல்ல அதுக்கப்புறம் ஏன் தெரியுமா, அன்னைக்கு நைட் அவன் மண்டே கிளம்பி ஒரு நாள் தங்க வச்சேன். தங்கிட்டு அவனுக்கு ஷூட்ல தான் தங்கிட்டு போய் அவன் மறுநாள் தான் கிளம்புனான். பட் ஏன்னா அது அவன் என்கிட்ட சொன்னா நீட்டு முடி அப்படி தொங்க போட்டுட்டு யாரோ ஒரு காய் வந்து நின்றுகிட்டு இருக்கானே. ஸோ ஈத்தோ ஏன்னா அந்த டைம் நான் முடி நீட்டா வச்சிருந்தேன். நான் தான் சும்மா அப்படி நின்றுட்டு என்னமோ நோண்டிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி. இவன் அப்படி திரும்பிட்டு என்னன்னு சொல்லி பார்த்தோன்னே அந்த உருவம் வந்து பிகாஸ் டிவி கேபினெட் தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. பார்த்தோன்னே இட் இமிடியட்லி லுக்ட் அட் த டிவியோட ரிஃப்ளெக்ஷன். ஏன்னா வெளியே இருக்க லைட் மட்டும் தான் எங்களோட ரூம் லைட் சோர்ஸ். நாங்கள் லைட் வந்து திறக்கல, இட் டூ பிரைட். ஸோ அவன் அப்படி பார்த்துட்டோன்னே இவன் பொண்ணு என்ன இப்படி எந்திரிக்க போறானா. தென் he felt someone was moving beside him. இவன் திரும்பி பார்க்கறான். நான் அப்பதான் வந்து blanket மேபி அது நீதான். என்னது நீதான் தூக்க வரையில ஏதோ சாவி தேடிக்கிட்டு இருக்கு, டக்குன்னு போய் படுத்துட்ட. அவன் எந்திரிச்சு ஏன்னு சொல்றதுக்குள்ள நீ அங்க போய் படுத்துட்ட. அதான் பிளாங்கெட் போட்டுட்டு நான் உன் கதையில நாய் மாதிரியா பொறிச்சுக்கொள்ளி விட. அதான் முதல் நீ சொல்லும் போது இருட்டு சொல்லும் போது கதை டக்குன்னு இல்ல இது கூட எனக்கு பிரச்சனை. எனக்கு என்ன உண்மையிலே கடுப்பு, அவன் சொல்லிட்டு நான் எனக்கு ஷூட் முடிச்சுடா எனக்கு மத்தியில கிளம்பிடுவேன். அப்போ ஏன்னா இப்போ சொன்னேன் எல்லாம் முடிஞ்சது அதுக்கப்புறம் சொல்ல எப்படி சொன்ன மத்தியா உனக்கு அலர்ட் பண்ணடா நல்லா பண்ணிங்கடா. Will you be okay after வீட்டுக்கு போன பிற்பாடு சொன்னது? Actually it's better for you to tell immediately. எல்லா ஃப்ரெண்டோட பிரச்சனையும் இல்ல நீ பயந்துருன்னு சொல்லி நான் சொல்லாம அட்லீஸ்ட் நான் 2 நாள் நிம்மதியா இருந்திருப்பேன்டா.
நீ பார்த்துருந்தனா நீ அதை பார்த்துருந்தனா நான் ஹலோ பேய் ஒன்னும் பண்ணாதனால அது ஓகே. பேய் இது வந்து சூத்து அடிச்சிச்சுன்னா என்ன பண்றது? வலிக்கும். உனக்கு எப்படி தெரியும்? சூத்தடிச்சவன் வலிக்காதா? அந்த அடிக்குது. சூத்தடிச்சவன் வலிக்காதா? ஸோ எனிவேஸ் இந்த எபிசோட் கொஞ்சம் ரொம்ப ஃபன்னியாக போயிருச்சு. நல்லா பேங்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு மென்டல் அசைலம் வளர கூட வந்தது. ஸோ எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் பால் உங்க எபிசோட் வந்ததுக்கு. நீங்க தான் பேயை பார்த்துட்டு எனக்கும் இல்ல அவர் பேயை பார்த்து ரொம்ப கேஷுவலா. ஆக்சுவலி இந்த ஒரு விஷயம் நான் கேட்கணும், எப்படி how do you take it very casually when you see all this thing? எப்படி இவ்வளோ கேஷுவலா? நாங்களாம் ஆரம்பத்துல வந்து பயந்தேன், அதுக்கு பிற்பாடு தான் எனக்கு பழகிறதுக்கு ரொம்ப நாளா இருந்துச்சு. பேயை பார்த்து ஓகேலா இஸ் தேட். சின்ன பிள்ளைலேருந்து ஆக்சுவலி ஐ வாஸ் க்ரோயிங் அப் நியர் ஹாஸ்பிட்டல். இப்போ வந்து மார்ச்சரிக்கெலாம் போவேன், மார்ச்சரிக்கு போவேன், பிளட்லாம் பார்த்துருக்கேன், என்னென்னலாம் பார்த்துருக்கேன். ஸோ ஐ வாஸ் வெரி யங், பிலோ 6'5", யூஸ் டு கோ பிகாஸ் வி லிவ் நியர் த குவார்டர்ஸ். அப்போல்லாம் இந்த மென்டல் ஆள்லாம் பார்த்துருக்கேன். அது ரொம்ப பழகி போயிடுச்சு உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பிளட்லாம் பார்த்து ஆக்சுவலி காமன் ஆச்சு. ஸோ when I see something like that, I always என்ன சொல்லுவேன்னா, நீ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாத, நான் ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அந்த மாதிரில அவர் சின்ன வயசுல காராக்ல தான் ஒன் வெரி ஸ்ட்ரேஞ்ச் கேஸ்லா. ஸ்ராக்ல ஒரு நாள் நானும் மச்சான் பண்ணும்ல, 2 மச்சான் மச்சான் போயிட்டு ரொம்ப டயர்டாச்சு, 1 மணி ஆச்சு. என்ன பண்ணோம், மச்சான் தூக்கம் வருது, தூங்கிடலாம்னு சொன்னேன். நடு ரோட்டில் காடை பார்க் பண்ணிட்டான். தப்பி ஜலான் என்ன பக்கத்தில் இருக்குன்னு தெரியல, அப்படியே தூங்கியாச்சு 2 பேரும். நான் டிரைவர் சீட்டில், இன்னொரு மச்சான் பக்கத்தில். ஒரு 1 hour 1/2 hour கழிச்சு ஸ்மோக் சிகரெட் ஸ்மெல் வந்துச்சு. 2 பேரும் திடீர்னு நெஞ்சிட்டு, ஆர்டா சிகரெட் குடிக்கிறா, காடி உள்ளுக்கு அவ்வளோ திக்கா உள்ளுக்கு ஸ்மெல், காடி உள்ளுக்கு ஸ்மெல். இது எங்க 3 பேர்ல யார் பண்ணுவானே நல்லாவே தெரியும். ஏஞ்சிட்டு அப்போல்லாம் ஹெட்ஃபோன்லாம் இல்லை, டார்ச்லாம் எல்லாம் இருக்காது காடியில். ஸோ பார்த்தோம், என்னடா ஆர்டா சிகரெட் குடிச்சிருக்கா, காடி உள்ளுக்கு பின்னால சிகரெட் பல்லாம் கிடக்குது வேற. வெரி ஸ்ட்ரேஞ்ச். 3 பேர் தான் போனீங்க? 2 பேர் போனீங்க. பின்னாடி சிகரெட் பாட்டு இருக்கா? ஏதோ ஒருத்தன் அந்த சிகரெட் அக்கௌண்ட் இருக்கும், வாங்கி உட்காந்து சிகரெட் பிடிச்சு சிகரெட் பிடிச்சு பார்த்துப்பா. 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா 1-2 இல்ல, ரொம்ப சிகரெட் பேட். அப்ப என்ன பண்ணீங்க? வெளியே போயிட்டு நான் வந்து காடி பின்னால சுத்தி பார்த்தோம். பக்கத்துல என்ன இருக்கு தெரியுமா, குபோம்லாயு. ஓகே, பக்கத்திலேயே ராத்திரி தூங்கிட்டோம் ஒரு 1 hourக்கு. அப்புறம் அங்கேருந்து மச்சான் கிளம்பு. சரி பேய் இவர் ஆர்என்ஆர் மாதிரி பச்சிட்டு போயிருக்கு. இல்ல பேருக்கு எவ்வளோ இடம் இருக்கு, அந்த கார்ல தான் அதுக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருக்கு. இல்ல எல்லா பேய் கதையிலையும் இவர் சொன்ன கதை, இவர் ஒரு 6 நேரம் மாதிரி பச்சிட்டு போயிருக்கு. இவர் ரொம்ப பீஸ்ஃபுல்லா எடுத்திருக்காரு. நீ டிஸ்டர்ப் பண்ணாத, நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீங்க பேய் உலகத்துல நீங்க தான் காந்தி. நேதாஜி. Anyways, thank you so much for joining us in this episode. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. எங்க கதைலாம் சொல்லும்போது உங்களுக்கு டபுள் மீனிங்கா வந்திருக்கும். உங்களுக்கு வீட்டுக்கு போனோன்னே உங்க பொண்டாட்டி நான் என்ன சொல்ல சொன்னேன், இப்ப இல்ல அடுத்த வாரம் சண்டே தெரிஞ்சிடும் பாப்பாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் அதெல்லாம் தெரியும். பேய் கரெக்டா வராது, இவருக்கு தான் ரத்தம். பொந்தேனாக்கு என்ன சொன்ன, கிரீஸ் டப்பா எப்படி வீச்சு உடைச்ச. Anyways, thank you so much. Those of you who are watching this for the first time, don't forget 25,000 நாங்க லைவ் ஷோ பண்ண போறோம். அது மட்டும் இல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 30,000 வந்து நாங்க வந்து லைவா ஒரு பேய் பிடிச்ச இடத்துல பண்ணலான் இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ தட்டினா தான் 25,000. அப்போ வந்து லைவ் பண்றோம். 30ல வந்து எங்க லைஃபே போற மாதிரி ஒன்று பண்றோம். நீ பண்ற. With that being said, thank you so much for watching. My name is Jiven. I am Puvanan. I'm Paul. And I'm Kris. We'll see you in the next one. Ciao. Ciao.